12 என்கிற எண் பெருக்கத்திற்கு அடையாளமா இருக்கிறது. The number 12 denotes expansion. அதனால தான் ஆண்டவர் 12 மாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். That is why the Lord has given us 12 months. ஆண்டவர் தனக்கு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். That is why the Lord chose 12 disciples. 12 கூடை நிறைய அப்பங்களை எடுத்தார்கள். 12 baskets of bread were taken. பழைய ஏற்பாட்டில் 12 நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்பினார். In the Old Testament there were 12 judges. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறி ஏலிம் என்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல 12 நீரூற்றுகளை கர்த்தர் வைத்திருந்தார். When the Israelites came to the place called Elim, they found 12 springs. 12 மாதங்களும் 12 நீரூற்றுக்களாக உங்க வாழ்க்கையில மாறும். 12 மாதங்கள் நீங்க பெருகிக் கொண்டே தான் இருக்கணும். For 12 months you will be expanding. ஒரு மாதம் கூட உங்க வாழ்க்கையில பற்றாக்குறை வரக்கூடாது. நீங்க பற்றாக்குறையில வாழ்ந்தது போன ஆண்டு. Your shortcomings were all gone last year. இந்த 2024ல நீங்க பெருகுவீங்க. In 2024 you will keep expanding. கர்த்தர் ஒருவர் உன்னோடு இருந்தால் அது போதும். If the Lord is with you, that is sufficient. தேவன் இந்த ஆண்டு நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார். This year the Lord will definitely expand you. தேவ பிள்ளைகளுக்கு ஒத்தாசை எப்போதுமே பரலோகத்தில் தயாராக உள்ளது. The children of God receive favor from heaven. யாரும் வெறுமையான பாத்திரத்தை ஒருபோதும் விரும்புவது கிடையாது. Nobody wants an empty vessel. அதனால தான் தேவன் வெறுமையான பாத்திரங்களை எல்லாம் நிரப்ப விரும்புகிறார். That is why the Lord desires to fill the empty உன்னை vessel. எல்லாரும் விரும்புகிற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். The Lord will transform you into a vessel that everyone desires. நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்குங்க. If you are connected with the Lord, your family will be blessed. ஆண்டவர் உங்களை நிம்மதியா வாழ வைப்பார். The Lord will let you live in peace. சமாதானத்தோடு வாழ வைப்பார். You will live in peace. கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Isaiah chapter 54 verse 3. Isaiah chapter 54 verse 3. நீ வலதுபுறத்திலும் For you shall expand to the right and to the left. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். Hallelujah. ஹல்லேலூயா. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்ற வைப்பார்கள். Hallelujah. இந்த வருடம் நான் ஆண்டவர்கிட்ட 2023ல சில நாட்கள் உபவாசித்து ஆண்டவரே வருகிற வருடம் எங்கள் சபைக்கு நீங்கள் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்கும்போது கர்த்தர் இவ்வாறு சொன்னார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். When I fasted in 2023 for a few days and asked the Lord, what is the promise that you're going to give for our church for this coming year? The Lord told me, for you shall expand to the right and to the left. ஆண்டவர் எப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கவே விருப்பமா இருக்கிறார். It is the pleasure of the Lord to always bless us. நமது ஆண்டவர் பாருங்க, சிறியவன புழுதியிலிருந்து எடுத்து எளியவன குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை எங்க அமர பண்ணுகிறார்? ராஜாக்களோடு அமர பண்ணுகிறார். He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. எகிப்திற்கு அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை பாருங்க, எகிப்தின் தேசத்திற்கு பிரதம மந்திரியா கர்த்தர் உயர்த்தினார். He exalted Joseph, who was actually sold to Egypt. வனாந்தரங்களிலே கொடிய விலங்குகள் மத்தியில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேசத்துக்கே ராஜாவாய் மாற்றினார். The Lord transformed David, who was a shepherd, into a king. Hallelujah. Hallelujah. சிறைபிடிக்கப்பட்டு சென்ற தானியேலை பல ராஜாக்களுக்கு பிரதம மந்திரியா கர்த்தர் உயர்த்தினார். Daniel, who was taken as a slave, was also exalted to be a ruler, to be in charge of other rulers. சோத்துக்கே வழி இல்லாத யாக்கோபு கோலும் கையமா ஓடுறாரு. Jacob only had his staff with him and he did not have even a meal. திரும்ப வரும்போது 2 பரிவாரங்களால் கர்த்தர் உயர்த்தினார். And when he came back with 2 camps. அதுதான் நம்ம கர்த்தர். That is our Lord. கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். The Lord will definitely exalt those who fear him.
கர்த்தர் நிச்சயமா பெருக பண்ணுவார். The Lord will make us expand. நீங்க நெருக்கத்துல இருப்பது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. If you are in narrow situations, it's not the pleasure of the Lord. நீங்க ஆண்டவரோடு சரியா கனெக்டா இருந்துட்டீங்கன்னா, if your relationship with the Lord is perfect, ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். the Lord will keep exalting you. நீங்க பெருகி கொண்டே தான் இருப்பீங்க. You will keep expanding. ஹalleluyaன்னு சொல்லுங்க. Hallelujah. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக லண்டன் தேசத்துல பயங்கர உள்நாட்டு போர்கள் நடந்து கொண்டிருந்தது. Many years ago there was an internal civil war in London. அப்போ அந்த போர்களில ரொம்ப ஒரு குடும்பம் ரொம்ப வறுமையில அந்த தேசத்துல இருக்க முடியாத லண்டன் தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்துக்கு குடிபெயர்ந்து போனார்கள். There was one family who could not survive during the civil war in London, and therefore they moved into America. நல்லா கேளுங்க, எல்லாம் இங்க கவனிக்கணும். எல்லாம் இங்க கவனிக்கணும். இந்த நேரத்துல தான் சில பேருக்கு பைபிள் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, பரிசுத்தவானா மாறிடுவாங்க திடீர்னு. This is the time many people will start reading the Bible. மெசேஜ் கொடுக்கும்போது அத காதுல வாங்கணும். ஹalleluya. நல்லா இங்க கவனிக்கணும், கேளுங்க. சாப்பாட்டுக்கே அந்த குடும்பத்துக்கு வழி இல்லை. The family was not able to meet their daily needs. என்னென்னமோ பிசினஸ் செய்து பார்த்து எல்லாமே தோல்வி. They tried many different businesses, but everything was a failure. கடைசியில் அவருடைய மகன் வில்லியம்னு சொல்றவன் சரி சோப்பு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சோப்பு பிசினஸ் சோப்பை உருவாக்கி விற்க ஆரம்பிச்சான். Then one of their children called William started making soaps and selling them. பயங்கர ஃபெயிலியர். It was a huge failure. இப்போ அடுத்த கட்டத்துக்கு அவர்களுக்கு போவதற்கு வழியே தெரியல. Now they did not know what to do next. அந்த நேரத்துல தான் அந்த வில்லியம் என்ற ஒருத்தனுக்கு அவன் நண்பன் வந்து சொன்னா, நீ ஆண்டவரை தேடு, ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பைபிள் வாசிச்சு பாரு, ஆண்டவர் நிச்சயமா உனக்கு உதவி செய்வார். That is when one of the friends of William came and told him to seek the Lord. He asked him to kneel and pray to the Lord Jesus Christ so that he will show the way. அப்பொழுது அந்த வில்லியம் என்ற அந்த வாலிபன் ஒரு நாள் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு நல்லா ஜெபித்து பைபிளை எடுத்து வாசிக்கும் போது ஆதியாகமத்துல 28ஆம் அதிகாரம் 21 22 ஆகிய வசனங்கள் இவருடைய இருதயத்தை தொட்டதாம். When this youngster William was reading the Bible, he turned into Genesis 28 verses 20 and 21, and those words touched him. அந்த வசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது, அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப பண்ணுவாரானால் கர்த்தர் என் தேவனாய் இருப்பார். ஹalleluya. Then Jacob made a vow saying, if God will be with me and will keep me in his way that I go, and will give me bread to eat and clothing to wear, so that I come again to my father's house in peace, then the Lord shall be my God. அப்ப யாக்கோபு சொல்றாரு, தேவன் எனக்கு உணவு தங்க இடம் என்ன நல்லா பாத்துக்கிட்டானா நான் எல்லாத்துலயும் அவருக்கு தசம பாகம் கொடுப்பேன்னு சொல்லி யாக்கோபு ஒரு பொருத்தனை எடுக்கிறார். Then Jacob made a vow saying, if the Lord gives me a good meal and a good place to stay and clothing to wear, and if he takes care of me, I will also give the Lord tithe. இந்த சம்பவம் இந்த வில்லியமுடைய இருதயத்தை கவர்ந்தது. This incident touched the heart of William. உடனே அவன் ஒரு முடிவெடுத்தான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தா நான் உமக்கு 20% தசமபாகம் தருவேன். That is when William made a vow to the Lord saying, if you bless me Lord, I will give you 20%. அப்போ உட்கார்ந்து யோசித்துக் கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு யோசனை இருதயத்துல வருது, நீ ஏன் டூத் பேஸ்ட் தயாரித்து விற்க கூடாதுன்னு சொல்லி. That is when he started thinking, and he got an idea to make toothpaste. டூத்பேஸ்ட் செய்து அதை விற்பனை செய்ய ஆரம்பிச்சான். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். He started manufacturing toothpaste and selling them, and the Lord blessed them. பல இடங்களுக்கு அந்த டூத்பேஸ்ட் வியாபாரம் பயங்கரமா போக ஆரம்பிச்சது. The business was flourishing, and Lord took them across to many places. இப்போ 30% 40% தசமபாகங்களை கர்த்தருக்கு செலுத்த ஆரம்பிச்சிட்டார். Now he was so happy, and he started giving 30% and 40% as tithe. அந்த டூத்பேஸ்டுக்கு அவனுடைய பேரையே கொடுத்தான். He gave his own name for the toothpaste. என்ன பேரு? கோல்கேட். That is the brand Colgate. அவன் பேரு வில்லியம் கோல்கேட். His second name was Colgate. அந்த டூத்பேஸ்டுக்கு அவன் பேரே கோல்கேட்னு வச்சான்.
He gave his own name for the brand. அது உலகம் எங்கிலும் விற்பனை செய்யப்பட்டது. It was sold all over the world. எங்கேயோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருந்த அவனை தேவன் உலகத்தின் எல்லா இடங்களிலும் உயர்த்திட்டார் பாருங்க. He was in one corner of the world with not even one full meal, but the Lord exalted him. அவர்தான் கர்த்தர். That is the Lord. மூலையில இருக்கிற உன்ன தேசத்திலே எல்லாரும் தெரியும்படியா கர்த்தர் உயர்த்துவார். He will bring you from one corner and exalt you that everyone in the nation may see. உங்ககிட்ட படிப்பு இல்லாத இருக்கலாம், தாளந்து இல்லாத இருக்கலாம், திறமை இல்லாத இருக்கலாம், இதெல்லாம் கர்த்தருக்கு தேவைப்படாது. You may not have good education or good talents, but that is not needed for the Lord. கர்த்தர் ஒருவர் உன்னோடு இருந்தால் அது போதும். If the Lord is with you, that is sufficient. தேவன் இந்த ஆண்டு நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார். This year the Lord will definitely expand you. என்னாகமம் 24:1 சொல்லுகிறது. Numbers chapter 24 verse 1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். It pleased the Lord to bless Israel. Hallelujah. Hallelujah. தேவ பிள்ளைகள் பற்றாக்குறையில இருப்பது கர்த்தர் சித்தமே அல்ல. The Lord does not want any of his children to be in shortcomings. பற்றாக்குறை பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. Shortcomings come from the devil. நெருக்கம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. All the narrow paths come from the devil. தேவ பிள்ளைகளுக்கு ஒத்தாசை எப்போதுமே பரலோகத்திலே தயாராக உள்ளது. The children of God receive favor from heaven. ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஈஸ்டர் செய்தி கொடுக்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அவருடைய ஆரம்ப நாட்களில. Once in the initial days of his ministry, Dr. D.J. Saya was sitting and preparing for Easter message. உபவாசித்து ஈஸ்டர்க்கான மெசேஜை எழுதிட்டு இருக்கிறார். He was fasting and preparing for the Easter service. அவங்க மனைவி வந்தாங்களா அறைக்குள்ள. His wife came inside the room. நீங்க எங்கெங்கயோ போய் ஊழியம் செய்றீங்க, ஆனா சொந்த பிள்ளைகளுக்கு ஈஸ்டருக்கு நல்ல Dress வாங்கி போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு போக Dress கிடையாது. She came and said, you're going to many places to serve the Lord, but your own children don't have new clothes to wear and go to the church for Easter. உங்க பிள்ளைகளுக்கு காசு இல்ல, நீங்க என்ன போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கீங்கன்னு கேட்டுட்டாங்க. She said, your own children don't have money, what is the purpose of serving the Lord? உங்க பிள்ளைகளே பற்றாக்குறையில இருக்காங்க, நீங்க போய் இயேசு கொடுப்பாருன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு போய் சொல்லி கோபத்துல சொல்லிட்டு மடமடன்னு போயிட்டு. She came and said, your own children have shortcomings, how will you go and preach that the Lord will remove your shortcomings? அது டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய இருதயத்தை ரொம்ப பாதித்தது. That word hurt D.J. Aya so much. அப்ப உட்கார்ந்து உடனே முழங்கால் படியிட்டு ஜெபித்தாராம். என் மனைவி சொல்றதுல என்ன ஆண்டவரே தப்பு? He immediately knelt down and said, Lord, what is the mistake in what my wife is saying? என் மனைவி சரியா தானே சொல்றா. My wife is saying the right thing. நான் ஊரெல்லாம் போய் இயேசு தருவாருன்னு சொல்றேன், என் பிள்ளைங்களுக்கு Dress இல்லையே. I went and told everyone that the Lord provides, but the Lord has not provided for my own children. அவர் கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தேவதூதன் அறையில தோன்றினார். When he was crying and praying, an angel of the Lord appeared in the room. தேவதூதன் சொன்னாரா, நீ ஏன் அழற? The angel asked him, why are you crying? உன் ரூம்ல இருக்கிற அந்த இரும்பு ட்ரங்க் பெட்டியை தர. He asked him, the angel asked him to open a trunk inside the room. அத திறந்து பாரு, உன் தேவைகள் அதுல இருக்குதுன்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு தேவதூதன். The angel said, your needs are inside that box, go open it, and he disappeared. அது பழைய ட்ரங்க் பெட்டி திறந்து ரொம்ப நாள் ஆச்சு. That was a very old box and it has been long since it was opened. இருந்தாலும் தேவன் சொன்னது நிமித்தம் அதை திறந்து பார்த்தா ரெண்டு புதிய பணக்கட்டுகள் உள்ள இருந்தது. But when D.J. Saya went and opened the box, he found two new bundle of notes inside. அற்புதங்களிலே பெரிய அற்புதம் நம்ம பெருகுகிறோம் பாருங்க, அதுதான் பெரிய அற்புதம். The biggest miracle that we receive is the miracle of expansion. வால்யூம் கம்மி பண்ணிக்க. ஹalleluya. அற்புதங்களிலே பெரிய அற்புதம் நீங்க பெருகுறீங்க பாருங்க, அதுதான் பெரிய அற்புதம். The biggest of miracles is that you're expanding. Your expansion is the biggest of miracles. சாரேபாத் விதவையின் வீட்டில மாவும் எண்ணெயும் பெருகிக் கொண்டே இருந்தது, குறையவே இல்லை. In the house of the widow of Zarephath, the flour and the oil never ceased. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவியின் வீட்டில எண்ணெய் குறையவே இல்லை, காலி பாத்திரங்களை வைக்க வைக்க எண்ணெய் பெருகிக் கொண்டே இருந்தது. In the house of the prophet's wife, the jar of flour and the jug of oil never dried out. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் ஏன் ஒரு வருடத்துல 12 மாதங்களை வைத்திருக்கிறார்? Why has the Lord kept 12 months in a year? 12 என்ற நம்பருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? Do you know what the number 12 signifies? பெருக்கம் என்ற அர்த்தம். It signifies expansion. அதனால தான் ஆண்டவர் 12 மாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். That is why the Lord has given us 12 months. 12 என்கிற எண் பெருக்கத்திற்கு அடையாளமா இருக்கிறது. The number 12 denotes expansion.
ஹalleluya. Hallelujah. 12 மாதங்கள் நீங்க பெருகிக் கொண்டே தான் இருக்கணும். For 12 months you will be expanding. ஒரு மாதம் கூட உங்க வாழ்க்கையில பற்றாக்குறை வரக்கூடாது. You will not have any shortcomings even for a single month. போன மாதம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. I don't know how your last month was. ஆனா இந்த வருஷம் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். But this year I tell you prophetically. ஒவ்வொரு மாதமும் நீங்க பெருகுவீங்க. Each month you will expand. ஒவ்வொரு மாதமும் நீங்க பெருகிக் கொண்டே இருப்பீங்க. Each month you will keep expanding. நீங்க பற்றாக்குறையில வாழ்ந்தது போன ஆண்டு. Your shortcomings were all gone last year. இந்த 2024ல நீங்க பெருகுவீங்க. In 2024 you will keep expanding. அதனால தான் ஆண்டவர் தனக்கு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். That is why the Lord chose 12 disciples. 12 கூடை நிறைய அப்பங்களை எடுத்தார்கள். 12 baskets of bread were taken. பழைய ஏற்பாட்டில் 12 நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்பினார். In the Old Testament there were 12 judges. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்குள்ள எகிப்தை விட்டு வெளியேறி ஏலிம் என்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல 12 நீரூற்றுகளை கர்த்தர் வைத்திருந்தார். When the Israelites came to the place called Elim, they found 12 springs. 12 மாதங்களும் 12 நீரூற்றுக்களாக உங்க வாழ்க்கையில மாறும். 12 months will transform into 12 springs in your life. 12 நீரூற்றுக்களாக 12 மாதங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும். All the 12 months will become 12 springs in your life. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe in this? நீங்க நிச்சயமா பெருகணும். This year you should expand. பெருக்கத்தின் ஆண்டு இது. This is a year of expansion. நான் சொல்றேன், நீங்க விரும்பினால விரும்பாவிட்டாலும் இந்த வருஷம் நீங்க பெருகுவீங்க. Whether you like it or not, you're going to expand this year. ஏனா கர்த்தர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற அவர் வல்லவர். Because the Lord is sufficient to keep up the promises he made. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் Whether you like it or not, இந்த ஆண்டுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. this year you're caught. இது பெருக்கத்தின் ஆண்டு. This is a year of expansion. இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். On your right and your left you will keep expanding. Hallelujah. 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 நீங்க சொல்லுவீங்க கணவரை பார்த்து, இனி வீட்டுல பொருட்கள் வைக்க இடமில்ல, பெரிய வீடா நம்ம பார்க்கணும். You will look at your husband and say, we don't have place for any more things in our house, let's move to a bigger house. அவர் வாக்கு கொடுத்துட்டார், அதை நிறைவேற்றி முடிப்பார். If he has made a promise, he will fulfill them. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக கைகளை தட்டி பாருங்க. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, கைகளை தட்டி பாருங்க. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் துளைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் துளைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். சிறந்ததை தருபவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே.
போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே. நீ சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, Hallelujah. அவர் சொன்னார்னா அதை செஞ்சு முடிப்பார். Whatever he said, he will do it. அவர் வாக்கு மாற மாட்டார். He will not change his word. அது எவ்வளவு நாட்கள் ஆனாலும் உனக்கு சொன்னதை அதை நிறைவேற்றுவார். How many days pass by, but still he will fulfill what he had promised you. நானும் சகாயமும் சில கடந்த நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, In the past few days, when Brother Sagayam and Pastor were praying together, சகாயத்தை பார்த்து கேட்டேன், உனக்கு கல்யாணம் ஆகணும்னு உனக்கு நம்பிக்கை இல்லை தானே? I asked Sagayam, brother, you do not have any hope of marriage, அவ்வளவு காம்ப்ளிகேஷன், because he had so much of அவ்வளவு complications. பிரச்சனை வாழ்க்கையில. He had so many problems. 37 வயசு ஆயிடுச்சு. He is 37 யாரு years பொண்ணு old. கொடுப்பா? Who will agree to get married? நான் கேட்டேன் ஓப்பனா, உனக்கு நம்பிக்கை இல்லாத தானே இருந்தேன். I asked him, you do not have hope, right? அப்பதான் அவன் சொன்னாரு, That is when he said, அண்ணா எனக்கு நம்பிக்கையே இல்லதான். he said, Anna, I have no hope. I had no hope. ஒரு பாஸ்டர் இப்படி கூட சொன்னாரு, நீ கல்யாணம் ஆவதே ஊழியம் செய், அதுதான் உனக்கு மகிமைன்னு சொல்லிட்டாரு. One pastor told me, you can do ministry without getting married. That is a இதே glory for இடத்துல you. நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து ஜெபிக்கும் போது யாருனே தெரியாத ஒரு நபர் என்கிட்ட வந்து சொன்னார். 4 years ago, when he went to the same place to pray, an unknown person, a stranger, came and told him like this. ஒரு ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் உனக்கு ஒரு மகளை கொண்டு வருவார். He said, the Lord will bring a person into your life through a man of God. அது 4 ஆண்டுகளுக்கு முன்னாத சொன்னது. That happened 4 years ago. ஆனா கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். But the Lord will fulfill what he said. ஹalleluya, Hallelujah. அதுதான் நமது ஆண்டவர். That is our Lord. உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார்னா அது எவ்வளவு ஆண்டு ஆனாலும் அதை நிறைவேற்றி முடிப்பார். If he has given you a promise, how many years runs by doesn't matter, he will fulfill them. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் வாக்கு பண்ணினார். The Lord promised Abraham a child. ஆனா இப்ப ஆபிரகாமுக்கு உடம்பெல்லாம் செத்து போச்சு. But now Abraham was dead physically. பைபிள் அப்படிதான் சொல்லுது, ஆபிரகாமுடைய மாமிசம் செத்து போனது. He was dead in flesh. பிள்ளை பெற்று எடுக்கக்கூடிய எல்லாமே போயிடுச்சு உடம்புல இருந்து. He did not have the energy to have a child. இவன் உடம்பு தான் செத்து போச்சுனா சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. Not only Abraham, even Sarah was physically very weak. இருக்கிற வழிபாடு நின்னு போச்சு. She even lost her menstrual cycle. ஆண்டவர் 75 வயசுல சொன்னாரு பிள்ளை தருவேன்னு. Lord told at 75 years that he will give a child. இப்போ 100 வயசு ஆகுது ஆபிரகாமுக்கு. Now he was 100 years old. நீங்களும் நானும் தான் என்ன சொல்லிருப்போம்? What would we have said in such a situation? சொல்லிட்டு இருப்போம் அவரை பார்த்து. We would have said it's nothing. எனக்கு பிள்ளை தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் செத்து போச்சு. He told me he'll give me a child, but then it's not true. The Bible says ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. Abraham was not weak in faith. தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் விசுவாசித்தான். He believed that the Lord is capable of fulfilling his promise. தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளையை வாய்க்க பண்ணினார். The Lord gave Abraham the child he promised. சாத்தியமே இல்ல பிள்ளை பெற. He did not have any chances of having a child. கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். But the Lord did what he promised. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதெல்லாம் சொல்லி இருக்கிறதை செய்து நிறைவேற்றி முடிப்பார். Whatever the Lord has told you in your life, he will definitely do it. ஆண்டவர் சொல்றார், இந்த ஆண்டு நம்மை பார்த்து நீங்கள் பெருகுவீர்கள். The Lord says you will expand. நீங்கள் பெருகுவீர்கள். You will expand. இந்த ஆண்டு ஃபுல்லா உங்க வாயில இந்த வார்த்தை இருந்துகிட்டே இருக்கணும். This whole year you should keep repeating this. The Lord will expand me. சில நேரங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சபைக்கு பொதுவாய் கொடுப்பார். Sometimes the Lord will give a promise for the entire church. சில நேரங்கள் குறிப்பிட்ட மனிதனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். Sometimes he'll give a promise to a specific இது person. சபைக்கான வாக்குத்தத்தம். This is a promise for the church. நம்ம ஊழியத்தோடு யார் யாரெல்லாம் கனெக்டடா இருக்காங்களோ இந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு எல்லாருக்குமே சொந்தமாகும். Whoever is connected with our ministry, this promise is for them. எங்கேயோ இருந்து நமக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு சொந்தமாகும். This promise is for every single person
person who prays for us. Hallelujah. 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 இந்த ஆண்டு ஃபுல்லா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். This whole year you have to keep saying, நான் இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவேன். I will expand to the right and to the left. நான் பெருகுவேன். I will expand. அந்த மாதம் உங்க கையில ஒண்ணுமே இருக்காது. You will have nothing that month. வாடகை கட்ட கூட காசு இல்லாத இருக்கலாம். You will have no money to even pay your rent. வாக்குத்தத்தத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். But you should keep saying the promise. நான் இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவேன். I will expand to the right and to the left. இந்த ஆண்டு நான் பெருகுகிற ஆண்டு என்று கர்த்தர் பேசுகிறார். This is a year of expansion, என் says the பிள்ளைகள் Lord. பெருகுவார்கள். My children will expand, என் says the பொருளாதாரம் Lord. பெருகும். My finances will என் expand. மேன்மை புகழ் பெருகும். My name and fame shall expand. ஏன்னா அததான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். Because that is what the Lord has promised. போன ஆண்டு கர்த்தர் நமக்கு செப்பனியா 3:20 சொன்னார். Last year the Lord promised Zephaniah 3:20. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு I will keep you in name and fame, he said. எத்தனை பேர் சொல்றீங்க கடந்த ஆண்டு உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா? How many of you can say the Lord kept you in name and fame? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. Lift your hands and say கீர்த்தியும் புகழ்ச்சியுமா hallelujah. கர்த்தர் அநேகரை வைத்தார். The Lord kept many people in name and fame. ஹalleluyaன்னு சொல்லுங்க. Hallelujah. அதுதான் கர்த்தர். That is the Lord. இந்த ஆண்டு நீங்க பெருகுவீங்கனா நீங்க பெருகுவீங்க. This year the Lord says you will expand, you will நமது expand. ஊழியங்கள் பெருகும். Your ministry will expand. நமது ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். Our souls will expand. நமது மந்தைகள் பெருகும். Our herd will expand. ஹalleluya. Hallelujah. நீங்க விரும்பாவிட்டாலும் நீங்க பெருகுவீங்க. Even if you don't want it to happen, you will expand. நெருக்கத்தின் மத்தியில பெருகுவீங்க. Amidst all the narrowness, you will expand. வேதம் சொல்லுகிறது எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை நெருக்கினார்கள். The Bible says the Egyptians narrowed the life of the Israelites. அவர்களை எவ்வளவு நெருக்கினார்கள் அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். The more and more they were pressurized, they expanded so much. பிசாசு எவ்வளவு நெருக்க போறானோ நீங்க அவ்வளவு பெருக போறீங்கன்னு அர்த்தம். How much you are going to be pressurized, you are going to expand so much. இந்த ஆண்டு அது நடக்கும் சிஸ்டர். This year this is going to happen. இந்த ஆண்டு அது நடக்க போகுது. This year it is going to happen. இத நீங்க வாக்குத்தத்தமா இன்றைக்கு பிடித்து இன்னிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். If you hold on to this as a promise and pray daily. பெருகுவேன் என்கிற அந்த வார்த்தை உங்க இருதயத்தின் ஆழத்தில் இன்றைக்கு இறங்கணும். If you keep saying and if you put this word, I will expand deep inside your heart, you will நம்மை expand. மூன்று காரியங்களில பெருக பண்ணுவார். The Lord will expand us in three different things. முதல் காரியம் எதுல பெருக பண்ணுவார்? The first thing is 1 பேதுரு 1:2. 1 Peter chapter 1 verse 2. 1 பேதுரு 1:2. 1 Peter chapter 1 verse 2. அதுல கடைசி வார்த்தையை நான் வாசிக்கிறேன். I will read the last part of it. அதுல இருக்கிற கடைசி பகுதி. The last part of it. கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. May grace and peace be multiplied to you. பரிசுத்த ஆவியில நிறைந்த பேதுரு எழுதுறாரு கிருபையிலும் சமாதானத்துல நீங்க பெருகுவீங்க. Peter was filled with the Holy Spirit and says, may grace and peace be multiplied to you. கர்த்தருடைய கிருபையில முதல்ல நீங்க பெருக போறீங்க. First you are going to grow in the grace of the Lord. கிருபைனா என்ன? What is grace? கிருபைனா என்ன? What is grace? தகுதியில்லாத ஒருவனுக்கு பாராட்டுகிற மேன்மை தான் கிருபை, இரக்கம் தான் கிருபை. When an unworthy person receives mercy, that is grace. நான் சில நேரங்கள்ல ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 2 பேப்பர்ல 3 பேப்பர்ல ஃபெயில் ஆயிடுவேன். Sometimes when I was studying in school, I used to fail in 2 or 3 subjects. அதுக்குன்னு மக்கு பிளாஸ்டரிங்லாம் நினைக்க கூடாதுன்னு. ஆமா நான் எம்ஏல டாப்பர். You should not think that I am a foolish person as well. ஹalleluya. அப்போ படிக்காத அந்த நாட்கள்ல அப்போ மக்கா இருந்தேன். அப்போ ஃபெயில் ஆயிட்ட பிறகு நான் எங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து காட்டினா காலி நான். If I come and show that to my parents, that would be the end of it. இப்போதான் ஒரு சமாதானமா தெரியுறாரு. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதெல்லாம் அவர் வேற மாதிரி டெரர் அவரு. ஹalleluya. Hallelujah. அப்ப அவர்கிட்ட அடி வாங்க கூடாதுன்னு சொல்லி அந்த டீச்சர் கிட்ட போய் கெஞ்சிட்டு நின்னுட்டேன் நான். Because I don't want to get hit by my father, I used to go and beg the teachers. 2 மார்க்ல ஃபெயில் ஆயிருப்பேன் சில பேப்பர்கள்ல. I would have failed by just 2 marks. அதுல என்ன பண்ணாலும் பாஸ் பண்ணவே முடியாது ஏன்னா அப்படி எழுதி இருப்பேன் நான். Whatever they do, I cannot pass. That would be the state of my paper. எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன ஒரு 33ல போட்டு அப்படி கிட்ட நெருக்கத்துல கொண்டு வந்து என்ன ஃபெயில் ஆகி இருப்பாங்க. They would have somehow brought me to 33 and failed me there. இன்னும் 2 மார்க் போட்டா பாஸ் ஆயிடுவேன். I just need 2 more marks to pass. மிஸ் கிட்ட போய் கெஞ்சுவேன், மிஸ் ப்ளீஸ் மிஸ். I will go and beg the teacher and say, அப்பா வீட்டுக்கு போனா அடிப்பாரு மிஸ். I just need 2 more marks or my father will hit மிஸ் me. எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுடுங்க மிஸ். I will tell them I just need 2 more marks. அவங்க அப்படியே நான் கெஞ்சி கேக்குறத பேப்பரை வாங்கி திரும்பி பாப்பாங்க. The teacher will get my paper and look into it again. பார்த்தா அவங்க அடிஷனலா அங்கங்க 3 போட்டு தான் அந்த 33க்கு வந்திருக்கு.
They would have actually given grace marks to get to 33. வேற எதுக்குமே நீ மார்க் போட முடியாது. They cannot give any more marks. ஆனாலும் நான் ரொம்ப நேரம் கெஞ்சிக்கிறத பார்த்து But because I am asking them repeatedly, தகுதியே இல்ல எனக்கு அதுல பாஸ் பண்ண, because I am unworthy to pass, ஆனா நான் கெஞ்சிக்கிறதுனால என் மேல இரக்கமுற்று ஒரு 2 மார்க் போட்டு நான் பாஸ் பண்ணி விடுவான். They will just add 2 marks because I am asking continuously even though I am unworthy to pass. பாஸ் பண்ண தகுதியே இல்ல. I am not at all worthy to pass. ஆனா ஒரு 2 மார்க் போட்டு அப்படி தேர்ச்சி பெற விடுறாங்க பாருங்க. இதுதான் கிருபை. They just add some 2 more marks and let you pass. That is grace. நம்ம தகுதியே இல்ல நமக்கு ஆண்டவர்கிட்ட எதையும் பெற்றுக்கொள்ள. We don't have any worth. We have no enough worth to receive anything from the Lord. ஆண்டவருக்கு முன்பதாக நிக்க நமக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. None of us are worthy enough to stand before the Lord. அவர் அவ்வளவு இரக்கமுள்ளவர், அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். Because he is so holy and so merciful. ஆனா ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம நிக்கும் போதெல்லாம் நம்ம மேல மனதுருகி கிருபையை தரார் பாருங்க. But whenever we stand before the Lord, he is so compassionate on us and fills us with his grace. நமக்கு மனதுருகி இறங்கி செய்றார் பாருங்க, அதுதாங்க கிருபை. Out of compassion he does it, and that is grace. கிருபை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? Do you know who receives the grace? தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தான் கிருபை. Only a person who is unworthy will receive grace. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொல்றார் இந்த ஆண்டு நம்ம கிருபையில பெருக போறோம். This year we are going to multiply in grace. கிருபையில பெருக போறோம். We are going to multiply in grace. பைபிள் சொல்லுது கிருபை பெருகும்போது என்ன நடக்குமா? What happens when grace multiplies? நமக்கு எதுக்கு நம்ம கிருபையில பெருகணும்? Why should we multiply in grace? கிருபை பெருகும்போது ஆயுசு நாட்கள் பெருகும்னு பைபிள் சொல்லுது. When grace multiplies, your lifespan increases. கிருபை பெருகும்போது ஆயுசு நாட்கள் பெருகும். When your grace expands, your lifespan increases. நீதிமொழிகள் 9:11 சொல்லுகிறது. Proverbs chapter 9 verse 11 says, என்னால் உன் நாட்கள் பெருகும். For by me your days will be multiplied. உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். And years will be added into your life. ஆண்டவர் நமக்கு கிருபை தரார் எதற்கு? The Lord is giving us grace நம்ம சாகாமல் பிழைத்திருக்க. that we may live and not perish. Hallelujah. Hallelujah. சாகாமல் பிழைத்திருக்க. Lord is giving us grace that we may live and not perish. காலையில ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. This morning a sister called me. சொன்னாங்க ஐயா நான் பல்லாவரத்துல இருந்து ஃபோன் பண்றேன். She said I'm calling from Pallavaram. 5 வருஷமா எங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க. For the past 5 years my mother is bedridden. என் பிள்ளைக்கு மூளை வளர்ச்சியில அவனும் படுத்த படுக்கையா இருக்கான். My son is also mentally ill and he is also on ரெண்டு பேரை விட்டுட்டு என்னால வீட்ல இருந்து எங்கேயுமே போக முடியாது. I cannot leave the 2 of them and go out anywhere. நானும் என் கணவரும் மட்டும் தான் இருந்தோம். Only my husband and me were there. கடந்த மாதம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி என் கணவர் ஹாஸ்பிடலுக்கு செக்கப்க்கு போனார். On December 12th my husband went to the hospital for checkup. டாக்டர் இடத்துல உட்கார்ந்து அவரை செக் பண்ணி கொண்டிருக்கும்போதே டாக்டர் எதிர்க்கவே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டார். Suddenly when he was sitting in front of the doctor, he got a sudden heart attack and he passed away. ஓன்னு கதறி அழுதான். She cried so loud. தேம்பி தேம்பி அழுறாங்க அந்த சிஸ்டர். She was crying continuously. என் கணவர் தான் எனக்கு ஆறுதலா இருந்தார். My husband was my only support. திடீரென்று இறந்து போயிட்டார். Suddenly he passed as well. ஒரு பக்கம் எங்க அம்மா கை கால் விழுந்தவங்க. On one hand my mother is paralyzed. ஒரு பக்கம் மூளை வளர்ச்சி இல்லாத என்னுடைய மகன். On the other hand my son is mentally unstable. பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் கதறி கொண்டிருக்கிறேன். Each and every day I'm looking at them and crying. ஆண்டவரே எங்க 3 பேரையும் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறேன். I am crying to the Lord to take the 3 of us. சொன்னாங்க அந்த 2 பேரையும் தூக்கிக்கிட்டு உங்க விடுதலை கூட்டத்துக்கு நான் வரணும்னு இருக்கேன் ஐயா. She said I want to take the 2 of them and come to your deliverance meeting. எவ்வளவு வேதனையோட ஜனங்க இருக்காங்க பாருங்க. See how much painful situations people are there. இதற்கு தான் நமக்கு கிருபை வேணும். That is why we need grace. தேவனுடைய கிருபை உன் மேல இருக்கும்போது என்ன நடக்கும்? What happens when you have the grace of the Lord upon you? நீ சாகாமல் பிழைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். You shall live and not perish. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றார் என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. உன் பலவீனத்தின் மேல் என் பலன் கிரியை செய்யும். For my power is made perfect in your weakness. இந்த ஆண்டு நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். This year definitely goodness and grace shall follow you. Hallelujah. Hallelujah. இனி நீங்க என்ன பிசாசு பின்தொடர்ந்து காத்து கருப்பு பின்தொடர்ந்துலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. You will not say the demons are following me or some witchcraft spirits are following me. எங்க வெளிய போனாலும் 2 நபர் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. Wherever you go there will be 2 people following you. ஒருத்தர் பேரு நன்மை. One is goodness. ஒருத்தர் பேரு கிருபை. One is grace. இவங்க நீங்க எங்க போனாலும் இவங்க 2 பேரும் உங்களை பாடிகார்ட் மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. Wherever you go these 2 people shall follow you. சொல்லுங்க நன்மையும் கிருபையும்
Definitely goodness and ஜீவனுள்ள grace நாளெல்லாம் என்னை பின்தொடரும். shall follow me all the days of my life. ஜீவனுள்ள நாளெல்லாம் பின்தொடரும். Shall follow me all the days of my life. 2024 முழுவதும் என்னை பின்தொடரும். All through 2024 these two shall follow me. தானியேல் 4:1 இவ்வாறு நேபுகாத்நேச்சார் சொல்றாரு. In Daniel chapter 4 verse 1 பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. Daniel 4:1 it says, peace be multiplied to you, to all peoples and all nations and languages that dwell on earth. இந்த ஆண்டு நம்ம சமாதானத்திலும் கிருபையிலும் நிறைந்திருக்கிற ஒரு ஆண்டு. This is a year that you will be filled with peace and grace. சமாதானத்திலும் நிறைந்திருக்கிற மனுஷன் எதை கண்டும் பதறவே மாட்டான் பாருங்க. A person who is filled with the peace of the Lord will not be டாக்டர்ஸ்கள் என்ன பயம்புறுத்துகிற வார்த்தைகளை சொன்னாலும், whatever may be the words the doctors say, அல்லது யாராவது உங்களை எதிர்த்து நின்று வேலை ஸ்தலத்துல என்ன சொன்னாலும், but whomever may be against you at your workplace, whatever they may say, உங்க மேல இருக்கிற சமாதானம் உங்க முகத்துல வெளிப்படும். the peace will be revealed in your face. நன்மையும் கிருபையும் சமாதானத்துல பெருக போறீங்க. The goodness and grace will help you expand in peace. ஹalleluya. Hallelujah. பைபிள் சொல்லுது இயேசுவானவர் யோவான் 1:14ல இயேசுவானவர் கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் இருந்தார். The Son of God was full of grace and truth. இந்த ஆண்டு முழுவதும் நம்ம கிருபையிலும் சமாதானத்திலும் நிறைந்தவர்களாய் காணப்பட This whole year we are going to be filled with grace and peace. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு என் மேல இருக்கிற கிருபை பெருகட்டும். Let your grace expand, Lord. கிருபை பெருகட்டும். Let your grace expand. என் மேல இருக்கிற கிருபை பெருகட்டும். Let your grace expand உங்க on மேல me. கிருபை இருந்ததுன்னு நினைச்சுக்கங்க. If you have the grace upon you, நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அது பாசிட்டிவா மாறிடும். whatever you touch will be positive. எந்த கடினமான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா திரும்பிடும். All difficult situations will be favorable for you. அதுதான் கிருபை. That is grace. அதுதான் கிருபை. That is grace. ஹalleluya. Hallelujah. ஒரு அம்மா அர்ஜென்ட்டா வேலைக்கு போணும். One lady had to go to work very urgently. ரொம்ப அர்ஜென்ட் ட்ரெயின் பிடிக்க போறாங்க. She was running to catch the train. ஜெபம் பண்ணிக்கிட்டே போறாங்க. She was praying and going. அந்த இடத்துல இந்த நேரத்துக்கு போலனா பெரிய பிரச்சனை. If I don't go on time it will be a huge problem. அங்க போய் நின்னு டிக்கெட் கவுண்டரை பார்த்தா அது இருக்குது 1 கிலோமீட்டர் தூரத்துல. She went to the ticket counter but the queue was very long. அத பார்த்த உடனே நினைச்சிட்டாங்க அவ்வளவுதான் போகிற காரியம் நமக்கு இன்னைக்கு வாய்க்காது போல. When she saw the huge queue she thought the thing that I'm going for is not going to happen. நினைச்சிட்டே நிக்கும்போது திடீர்னு ஒரு நபர் வந்து ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டு சொல்றாரு, நான் அந்த டிக்கெட் எடுத்துட்டேன், எனக்கு பஸ் வந்துடுச்சு, நான் பஸ்ல போறேன், நீங்க இத யூஸ் பண்ணிக்கங்க. When she was thinking that this is not going to happen, a man came and said, I took this ticket but I'm got a bus, I'm going to go by bus, you can go by this train ticket. That is grace. அதுதான் கிருபை. That is grace. கிருபை இருந்ததுனா உங்க எந்த கடினமான சூழ்நிலையும் உங்களுக்கு லேசா மாறிடும். If you have the grace, whatever difficult situations it might be, it will இந்த ஆண்டு become நீங்க favorable. கிருபையில பெருக போறீங்க பாருங்க. This year you are going to expand in grace. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you உங்க believe? தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, இந்த ஆண்டு This year நான் I கிருபையில பெருகுவேன். will expand in grace. ஹalleluya. Hallelujah. அடுத்த எதுல கர்த்தர் நமக்கு பெருகத்தை கொடுப்பார்? The next thing what the Lord is going to expand us. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். The Lord looked at Abraham and said. நல்லா கேளுங்க, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார். The Lord looked at Abraham and said. ஆதியாகமம் 22:17 எடுத்து வாசிப்போம். Genesis chapter 22 verse 17. Genesis chapter 22 verse 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை எப்படி பெருக பண்ணுவேன்? சொல்லுங்க, எப்படி பெருக பண்ணுவாரு? வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவார். The Lord told Abraham, I will surely bless you and I will surely multiply your offspring as the stars of heaven. அது மாத்திரமல்ல, not only that, வானத்தை பார்க்க சொல்றார் ஆண்டவர். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர்
ஆபிரகாமை வெளியே கொண்டு போய் வானத்தை பார்த்து நட்சத்திரங்கள்லாம் என்னன்னு சொல்றேன். Not only that, the Lord took Abraham outside and asked him to count the stars in the sky. உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். I will expand you like the stars in the sky. ஹalleluya. Hallelujah. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதுக்கு எது அடையாளம்? What does it denote when the Lord says, I will multiply you like stars in the sky? வானத்தின் நட்சத்திரங்கள் உன்னதத்தின் ஆசீர்வாதத்துக்கு அவைகள் அடையாளமா இருக்குது. The stars of heaven denote the blessings of the Most High. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கு அது அடையாளமா It இருக்கு. denotes the anointing of the Holy Spirit. ஆவியானவருடைய வரங்களுக்கு அது அடையாளமா இருக்கு. It denotes the gifts of the Holy Spirit. ஹalleluya. Hallelujah. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Ephesians 1:3 says, blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us in Christ with every spiritual blessing in the heavenly places. நல்லா கேளுங்க, இந்த ஆண்டு ஆண்டவர் முதல்ல உங்களை கிருபையில பெருக பண்ணுவார். First, the Lord is going to expand you in grace. இரண்டாவது உன்னதத்தின் ஆசீர்வாதங்களால பெருக பண்ணுவார். Second, the Lord is going to give the blessings of the heavenly places. உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? What are the blessings of the heavenly places? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே பெருக பண்ணுவார். It is the anointing of the Holy Spirit in which you will பெருக expand. பண்ணுவார். You will expand in the power of the Lord. 12 மாதங்களிலே 12 நீரூற்றுக்கள் அபிஷேகம் புரண்டு ஓடும்படியா The 12 months will be like 12 springs. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அபிஷேகம் உங்களை நிரப்பும். Each month you will have a different anointing. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். He will fill you with the Holy Spirit anointing. அக்கினி அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். He will fill you with fire anointing. வல்லமையின் அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். He will fill you with power anointing. ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். He will fill you with the anointing of the oil of joy. அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். He will fill you with the anointing of love. ஹalleluya என்று சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நல்ல ஜெப அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். He will fill you with the anointing of prayer. ஜெபத்தின் ஆவினால் மன்றாட்டின் ஆவினால் உங்களை நிரப்புவார். He will fill you with the anointing of supplication. அதுதான் உன்னதத்தின் அபிஷேகம். That is the anointing of heavenly places. இந்த மானிட்டர் வர்க் பண்ணலையா? அந்த தம்பி மானிட்டர் வர்க் பண்ணலையா? வர்க் ஆகலையே. ஜீசஸ் இப்பதான் வர்க் ஆகுது. இதுதான் உன்னதத்தின் அபிஷேகம். This is the anointing of the heavenly places. ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை கிருபையில மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில அபிஷேகத்திலும் பெருக பண்ணுவார். This year, not only in grace, the Lord is also going to expand you in anointing. நிறைய பேர் ஊழியத்தில் அற்புதங்களை செய்வீங்க இந்த ஆண்டு. This year, many people will do miracles in your ministry. கர்த்தர் எனக்கு அததான் சொன்னார், உபவாசம். That is what the Lord told me when I fasted and prayed. சபையில எழும்பி ஊழியம் செய்கிறவர்கள் கைகளினாலே நான் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வேன்னு கர்த்தர் சொன்னார். The Lord said, I will do miracles out of the hands of people who rise up and do ministry in your church. இந்த ஆண்டு ஊழியத்துல எழும்புறீங்களோ நீங்க பல மடங்கு அபிஷேகத்துல பெருக போறீங்க. This year, many people who are going to rise up in ministry are going to expand in anointing. வானத்தின் நட்சத்திரங்கள் like the stars of the sky. உன்னதத்தின் அபிஷேகத்திற்கு அடையாளம். Denotes the anointing of the whole heavenly places. Hallelujah. Hallelujah. இந்திய தேசத்துல மிசோராம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் உண்டு. There is a state called Mizoram in India. அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அந்த மாநிலத்துல நிறைய காட்டு இனவாசிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Centuries ago it was a tribal area. அவங்க பேரு மிசோமி. The people in that area were called Mizomis. அவங்களுடைய தொழிலே என்னன்னா மனிதர்களை அடித்து புசித்து தின்பார்கள். Their main work was killing people and eating. They were cannibals. ஒவ்வொரு வீட்டிலயும் மண்ட ஓட்டுகளை அவங்களுடைய ஷோகேஸ் மாதிரி கொம்புகள் அப்படியே குத்தி குத்தி அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. Outside each of the houses they will have skulls kept like show pieces. யார் வீட்ல நிறைய மண்ட ஓடு இருக்குதோ அவன் தான் அந்த பலசாலி. அந்த பட்டணத்திலே அவன் தான் பலசாலின்னு அர்த்தம். The person who had the maximum number of skulls outside his house was considered to be the strongest. அப்படிப்பட்ட கொடிய மக்கள். They were such people. அந்த ஜனங்களை பார்த்து ஒரு ஊழியர் மனதுருகினார். There was a servant of the Lord who was compassionate on those people. அந்த ஜனங்களுக்காக பல ஆண்டுகள் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார். He cried and prayed for those people for many years. ஆண்டவரே இந்த காட்டின வாசிகளுக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தலீங்களா? He cried and asked the Lord, Lord, you shed your blood for these cannibals as well. இந்த கொடிய மக்களுக்கு நீங்க சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி இருக்கீங்களா ஆண்டவரே? Have you shed your blood for these people as well? இந்த ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பு தேவையா இருக்கிறது. These people need the love of God. முழங்கால் படியிட்டு உபவாசித்து ஜெபித்தார்.
He knelt down and fasted and prayed for those இந்த people. ஜனங்களை சந்திக்க எனக்கு விசேஷித்த வல்லமை வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். He prayed that he needs a special power to go and meet these சில people. நாட்கள் உபவாசம் இருந்தார். He fasted for many days. ஆண்டவர் அவர் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றினார். The Lord gave him a special anointing. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அவர் சிங்கத்தை போல எழும்பி அந்த காட்டினவாசிகள் மத்தியில போய் நின்றார். After he received the anointing, he went to preach the gospel to those cannibals. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார் பாருங்க. He preached the gospel to them. சுவிசேஷத்தை கேட்ட எல்லாரும் பாவ உணர்வு அடைந்த தெருக்களிலே பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்து கதற ஆரம்பிச்சார்கள். Every person who heard the gospel started crying and repenting on the streets. பரிசுத்த ஆவியானவர் உங்களுள்ள வீடுகள் மேலெல்லாம் அக்கினியாய் இறங்க ஆரம்பித்து விட்டார். The Holy Spirit started coming upon each of the houses as fire. அந்த மிசோமியின மக்கள் மேல பரிசுத்த ஆவியானுடைய நெருப்பு பற்றி எரிய ஆரம்பித்தது. The fire of the Holy Spirit was ignited on the houses of the people. அந்த மக்கள் மத்தியில பற்றி எரிந்த ஒரு எழுப்புதலின் அக்கினி, the revival fire that started among those people, மிசோரம் முழுவதிலும் பரவ ஆரம்பித்தது. spread across the whole state of Mizoram. முடிவு என்ன? What happened? மிசோரம் மாநிலத்தில் 98% கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். 98% of people in Mizoram were Christians. ஒரு மனிதன் மேல இருந்த அபிஷேகம், the anointing on one person, ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை சுமக்கும்போது, when one person was ready to bear the Holy Spirit upon him, மாநிலமே மறுரூபமாக்கப்படுமானா, one whole state can be transformed. உன் குடும்பம் மறுரூபமாகாதா சிஸ்டர்? Can't your family be transformed? நீ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை சுமக்கும்போது உன் குடும்பம் மறுரூபமாக்க முடியாதா? When you bear the anointing of the Holy Spirit, can't your family be transformed? இந்த ஆண்டு நீங்க அபிஷேகத்துல பெருகி ஆகணும். This year you should expand in anointing. நீங்கள் நிச்சயமா பெருகுவீர்கள். You will expand in anointing. யோவான் 3:34 சொல்லுகிறது. John chapter 3 verse 34 says, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். For he gives the Spirit without measure. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, not only to Jesus Christ. தீத்து 3:7 சொல்லுகிறது. In Titus chapter 3 verse 7, பரிசுத்த ஆவியை நம்மேலும் சம்பூரணமாய் அவர் ஊற்றி இருக்கிறார். He poured out on us richly through Jesus Christ our Savior. ஹalleluya என்று சொல்லுங்க பாருங்க. Hallelujah. நான் சொல்ற ஆவியானவருடைய அபிஷேகம் உங்க மேல பெருக ஆரம்பிச்சது நினைச்சுக்கங்க. When the anointing of the Holy Spirit starts expanding in you, நீங்க ஃபேமஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. you will start becoming very famous. உங்களை எல்லாரும் விரும்ப ஆரம்பிப்பாங்க. People will start liking you. உங்களை எல்லாரும் தேட ஆரம்பிப்பாங்க. People will seek for you. உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஏங்க ஆரம்பிப்பாங்க. People will long for your presence. ஏனா உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை அதுதான். Because that is the power of the anointing that is upon you. என் கணவர் என்ன வெறுக்கிறார், மனைவி என்ன வெறுக்கிறார், பிள்ளைங்க என்ன வெறுக்கறாங்கன்னு சொல்லாதீங்க இனி. Don't say my husband hates me, my wife hates me, my family hates me. நீங்க விரும்பப்படத்தக்க பாத்திரமாய் மாற வேண்டுமானால் என்ன செய்யணும்னு சொல்லி நான் சொல்றேன். I will tell you what you should do if you should become a favorable desirable vessel. உபவாசித்து முழங்கால் படியிட்ட அபிஷேகத்துக்காக கதற ஆரம்பிங்க. You should fast and kneel down and ask the Lord for the anointing. ஆவியானவர் உங்க மேல இறங்க கதற ஆரம்பிங்க. You should cry and weep and ask the Lord to fill you. அபிஷேகம் இறங்கும்போது சகல காரியங்களும் மாற ஆரம்பிக்கும். When the Holy Spirit anointing comes upon you, all things will turn to நீங்க favorable. அபிஷேக நதியில புரண்டு ஓட ஆரம்பிக்கும்போது சகல சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்கும். When you are filled with the presence of the Holy Spirit, everything will be favorable for you. அமெரிக்கா தேசத்துல ஒரு தம்பதிக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. In America, a couple were blessed with a girl child. பிறக்கும்போதே பயங்கரமான உடம்புல நோய் வேதனை. The child was sick when the child was born. அந்த பிள்ளையினுடைய முதுகு ஒரு சி மாதிரி இருந்தது. முதுகு ஒரு கர்வா இருந்தது, சி மாதிரி. The spine of the child was in the shape of C. தலை இந்த பக்கம் திரும்பி இருந்தது, கை இந்த பக்கம் அப்படி கோணி இருந்தது. The hands were in one direction and the face in the other. அந்த பிள்ளையினுடைய கிட்னி செயல்படல. The kidneys of the child were not functioning. நாளுக்கு நாள் அந்த பிள்ளையினுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே வேறு விதமாகவே வளர்ந்து வந்தது. Each and every day the bones started growing in different directions. டாக்டர்ஸ்கள் சொன்னார்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசாம கருணை கொலை செய்து விடலாம் உங்க பிள்ளைய. Doctors called the parents and said, let's do mercy killing. அந்த பிள்ளையினுடைய நிலைமை 15 ஆண்டுகள் அந்த பிள்ளை அப்படிதான் இருந்தா. For 15 years the child was in the same situation. அப்படி தலை எங்கேயோ பார்த்து இருக்கும். The head will be in one direction. நெற்றி அவருடைய முட்டிய தொட்டு இருக்கும். The forehead will be touching the knee. எவ்வளவு வேணும் நிமிர கூடாத ஒரு கூனிய போல இருந்தா.
She was bent so much that she cannot lift at all. 15 வருடங்கள் யோசித்து பாருங்க அவ எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பாங்க அந்த பேரண்ட்ஸ். For 15 years you can imagine what would be the tears of the parents. ஒரு நாள் அந்த புள்ள அது வீட்ல ஒரு ஜெபக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த பாஸ்டர் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணினார். One day there was a prayer meeting in her house and the pastor was preaching about the cross. இயேசு எப்படி சிலுவையில வேதனையோடு மரித்தார் என்பதை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். The pastor was preaching about the pain the Lord took upon him for her. இயேசு எப்படி நம்முடைய பலவீனங்கள் நோயெல்லாம் சிலுவையில சுமந்து அவர் கண்ணீர் சிந்தி மரித்தார் என்பதை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். The pastor was preaching how the Lord bore all our sufferings on himself and he died on the cross. அப்பதான் இந்த 15 வயது மக அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டார். The 15-year-old girl who listened to this received salvation, was saved that day. ஒரு நாள் அவர் வீட்ல உட்கார்ந்து அவ தானா ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாளாம். One day she was sitting in her house and talking to the Lord. ஜீசஸ் நீங்க என்ன சுகமாக்குவீங்களான்னு கேட்டா. She said, Jesus, can you heal me? ஆண்டவர் சொன்னாரா, நிச்சயமா நான் உன்னை சுகமாக்குறேன். The Lord said, yes, I will definitely heal you. இந்த தேதியில இந்த நேரத்துல நான் வந்து உன்னை சுகமாக்க போறேன். The Lord gave her a date and time when he would come and heal her. அவ உடனே அவளுடைய அம்மாவை கூப்பிட்டு சொன்னா, மம்மி ஜீசஸ் என் கூட பேசிட்டாங்க, என்ன இந்த டேட்ல இந்த டைம்ல வந்து என்ன சுகமாக்க போறாங்களா? She immediately called her mother and said, Mommy, Jesus spoke with me, he is going to heal me at this date and time. அவங்க அம்மா அதை கேட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. The mother heard it and she started praying for her. அவங்க பாஸ்டர் கிட்ட சொன்னாங்களா அந்த விஷயத்தை. They went and told the pastor about this. அவங்க பாஸ்டர் அப்படியே சிரிச்சிட்டு போயிட்டார். The pastor just smiled and went away. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா. பரவாயில்லையே, தூங்கிட்டீங்களா? கேளுங்க, சரியா ஆண்டவர் சொன்ன அந்த நாள் வந்தது. The exact date that the Lord told them had come. இந்த மகள் அப்படியே இந்த மகளும் அவருடைய அம்மாவும் வீட்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கறாங்க. The 15-year-old girl and her mother were praying. கதவெல்லாம் பூட்டி இருந்தது. All the doors in the house were closed. ஆண்டவர் சொன்ன சரியா அந்த நேரம் வந்த உடனே, the exact time that the Lord told came, பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ள ஒரு காத்து வீச ஆரம்பிச்சது. There was a wind that blew into the closed house. ஒரு சுழல் காற்று வீசி அந்த ஸ்கிரீன் எல்லாம் வீட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. It was like a mini tornado that came into the house. லிட்டரலா ஒரு சுழல் காற்று இந்த மகளும் அவங்க அம்மாவும் அப்படியே பார்க்கறாங்க, வீட்டுக்குள்ள ஒரு சுழல் காற்று அடிக்குது. The mother and the child literally saw a tornado inside the house. அந்த சுழல் காற்றுக்குள்ள இருந்து இயேசு வெளியே நடந்து வந்தார். They saw Jesus coming out of the tornado. அந்த மகள் அப்படியே டச் பண்ணார். The Lord touched the girl. அவளை சுகமாக்கல அவர் தொடும்போது பரிசுத்த ஆவியினுடைய அளவற்ற வல்லமை இந்த மகளுக்குள்ள பாய்ந்தது. The Lord not just healed the girl, but when he touched her, the power of the Holy Spirit came upon the girl. ஆண்டவர் தொட்ட உடனே அவளுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே கருக்கு முறுக்குன சத்தத்தோடு முறுக்கி கிடந்த எலும்பெல்லாம் அப்படியே திரும்ப சரியாய் நிமிர்ந்து எழுந்து நின்று நடக்க ஆரம்பிச்சு விட்டார். When the Lord touched her, immediately all her bones cracked up and they started aligning properly. அவர் அன்றைக்கு மாலைக்கு சபைக்கு போய் அந்த சாட்சியாவ சொன்ன ஆரம்பிச்சார். That very evening she walked to the church and she shared her testimony. அந்த மகள் மேல ஆண்டவர் அளவற்ற அபிஷேகத்தை ஊற்றினார். The Lord poured unmeasurable 15 வயது சிறு பெண். She was a 15-year-old girl. ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து உலகமெங்கிலும் அவளை கொண்டு சென்றார். The Lord blessed her and took her across the world. அவ பேரு பெட்டி பாக்ஸ்டர். Her name was Betty Baxter. போய் யூடியூப்ல போட்டு பாருங்க, பெட்டி பாக்ஸ்டர் ஸ்டோரின்னு போட்டு பாருங்க. You can go and search in YouTube for Betty Baxter story. அந்த நாட்களிலே அந்த அம்மா இந்திய தேசத்துக்கு வந்து அவர்கள் சாட்சியை சொல்லி அநேகருக்காக ஜெபிக்கும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகமடைந்தார்கள். In those days when she came to India and she shared her testimony and prayed, thousands were healed. அவர்களுடைய சாட்சி அநேகரை உயிர்ப்பித்து எழுப்பியது. Her testimony revived the spirit of many people. அபிஷேகத்துல பெருகும்போது உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் சிஸ்டர். When you expand in your anointing, your life will become a blessing. பரிசுத்த ஆவியில நீ நிரம்பி இருக்கும்போது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். When you are filled with the Holy Spirit, your life will be blessed. அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். Acts 10:38 says the Lord filled Jesus Christ with power and Holy Spirit. இந்த ஆண்டு நீங்க பரிசுத்த ஆவியில பெருகுகிறான். This is the year you will multiply in Holy Spirit. அபிஷேகத்துல விருத்தி அடைகிறான். You will expand in the anointing. ஜெபத்தின் அபிஷேகத்துல பெருகுகிறான். You will expand in the anointing of prayer. தேவனோடு நடக்கிறான். This is a year you will walk with the
the Lord. நல்லா கைகளை தட்டுங்க பார்க்கலாம். Put your hands together for the Lord. தூக்கத்தின் ஆவியெல்லாம் ஓடி இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை பார். The Lord looked at Abraham and said, look at the stars of the sky. உன்னதத்தின் ஆசீர்வாதத்துல நீ பெருகுவாய். You will expand in the heavenly blessings. அது மாத்திரம் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லல. The Lord did not give that one blessing alone to Abraham. இப்ப மணலை பார்க்க சொல்றார். He also asked him to look at the sand. மணலை பாரு. Look at the sand. முதல்ல வானத்தை பாரு. First look at the sky. நான் உன்னை உன்னதத்தின் அபிஷேகத்தால நிரப்புவேன். I will fill you with the blessings of the heavenly places. மணலை பாரு. Next look at the sand. இந்த மணலை போல நீ பெருக போற. You will expand like the grains of the sand. இந்த மணலை போல நீ பெருக போற. You will expand like the grains of the sand. மணலத்தனையா நீ பெருகுவாய். You will expand like the grains of the sand. இந்த மணல் எதற்கு அடையாளம்? What does the sand signify? பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு அது அடையாளம். It signifies worldly blessings. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு அது அடையாளம். It signifies worldly blessings. ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை 3 விஷயத்துல பெருக பண்ணுவேன்னு சொன்னார். This year the Lord is going to bless you in 3 things. நமது சபையை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். The Lord said he will bless the church, expand the church. கிருபை. First is his grace. நமக்கு நீடிய ஆயுசு நாட்களை கொண்டு வரும். It will give us a long lifespan. இரண்டாவது அவருடைய அபிஷேகம். Second is his anointing. உன்னை எல்லாரும் விரும்புகிற பாத்திரமாய் மாற்றும். It will make you a desirable vessel. மூன்றாவது கடற்கரை மணலத்தனையாய் உன்னை பெருக பண்ணுவார். Third, he will bless you like the sand of the seashore. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால உன்னை நிரப்புவார். He will bless you with the blessings of the world. வேதம் சொல்லுகிறது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். The Bible says David expanded each and every day. ஏன் விருத்தி அடைந்தான்? Why did he expand? வசனம் சொல்லுது தேவன் அவனோடு இருந்தார். The Bible says because the Lord was with him. அவன் விருத்தி அடைந்தான். He was expanding. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். The Lord was with him and therefore he multiplied. Hallelujah. Hallelujah. நான் சொல்றேன் இந்த வருஷம் நீங்க எல்லாத்துலயும் விருத்தி அடையணும் சிஸ்டர். This year you should expand in everything. சகல ஆசீர்வாதத்துல நீங்க விருத்தி அடையணும். You should expand in all the blessings. எனக்கு குறை இருக்குது, இது இல்ல அது இல்ல நீங்க வாயில சொல்லவே கூடாது. You should not say that you have anything that is shortcoming. ஆண்டவர் உங்களை பொன்னோடு பொருளோடு விருத்தி அடைய செய்வார். The Lord will expand you with gold and all the blessings. பண்ணுவார். The Lord will expand you. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? இந்த ஆண்டு நான் மணலத்தனையா பெருகுவேன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயான்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. ஒரு பாட்டு இருக்குது பாருங்க. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு, பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீதம் எடுக்க வைப்பார், பிறகு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீதம் எடுக்க வைப்பார், பிறகு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு, பாடி கொண்டாடு. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இந்த ஆண்டு பெருக பண்ணுகிறார். This year the Lord is going to expand you. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? How many of you believe this? நம்பாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் நம்புறீங்களா? Hallelujah. ஆண்டவர் நிச்சயமா bless பண்ணுவார். Definitely the Lord will bless. உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். Your house will be blessed.
நீங்க நிறைய நகைகளை வாங்குவீங்க. You will buy a lot of jewelry. உங்க பீரோல நிறைய பணங்கள் இருக்கும். Your cupboards will be filled with money. உங்களுக்கு பண குறைவே இயேசுவின் நாமத்தில் அந்த வருஷம் வராது. You will not have any financial issues this year. உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் தேவைன்னா ஒரு மாசத்துக்கு முன்பதாகவே சந்திக்கப்படும். All your children's educational needs will be met 1 month நீங்க before. மீதம் எடுப்பீங்க இந்த மாதம். You will definitely be having Hallelujah. leftovers. Hallelujah. நீங்க எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. You will take and give it to others as well. ஆண்டவர் அந்த அளவு உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you like that. அந்த அளவு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். The Lord will bless you so much. இது நடக்குமா பாஸ்டர்? Will this happen, pastor? கர்த்தர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார்? The Lord has blessed me. உங்களையும் தேவன் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். He will definitely bless you as well. பெருக பண்ணுவார் உங்களை He பாருங்க. will expand you as well. ஹalleluya. Hallelujah. நீங்களே சபைக்கு லேண்ட் வாங்க எழும்புவீங்க பாருங்க சபைக்குள்ள இருந்து. அந்த அளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹalleluya. Hallelujah. சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேக்குறாங்க. The disciples asked the Lord, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னால வந்தல்ல. we left everything and came after you, Lord. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? What will we get? ஆண்டவர் சொல்றாரு என்ன மித்தம்? The Lord said, everyone, எல்லாத்தையும் விட்டல்ல. you left everything for my sake. நீ உன் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தல்ல. You left your wife and your children and you came to serve நீ me. வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தல்ல. You left your house and you came to நீ serve me. அந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியம் செய்ய வந்தல்ல. You left all your jobs and you came to serve me. உனக்கு என்ன கிடைக்கும்னா Do you know what you will get? 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். You will get 100-fold blessings. ஆண்டவர் அதுதான் சீஷர்களுக்கு சொன்னார். That is what the Lord told the disciples. இம்மையில 100 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You will be blessed 100-fold on earth. பொருளாதாரத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You will be blessed financially. தேவனோடு கூட இருக்கிற மனுஷன் ஆசீர்வாதமா தான் இருந்தாகணும். A person who is with the Lord will be blessed வேற financially. வழியே கிடையாது There அவனுக்கு. is no other go for him. ஹalleluya னு சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இம்மையில 100 மடங்கு ஆசீர்வாதமோ You will receive 100-fold blessing on earth. மறுமையில நித்திய ஜீவனையும் நான் உனக்கு And தரேன். you'll also inherit eternal life. இதாங்க ஆண்டவர். This is our Lord. கிறிஸ்துவ லைஃப் எவ்வளவு ஜாலியான லைஃப் தெரியுமா? Christian life is a very jolly life. நீங்க ஆண்டவரோடு கூட மட்டும் இருந்துட்டீங்கன்னா போதும். If you have a perfect relationship with the Lord, that's enough. பணக்காரனா ஆயிடலாம். You can become a very rich person. அதுதான் சீக்ரெட். That is the secret. முட்டி போட்டு கர்த்தர்கிட்ட அழுது புலம்பி ஜெபம் பண்ணி ஆண்டவரோட ஐக்கியம் பண்ணி ஆண்டவரோட பைத்தியமா மாறி பாருங்க. If you kneel down and pray and fast to the Lord and cry and pray to him and become crazy on him. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். I've seen many people. வேலை 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 வேலைன்னு ஓடி போய் கடன்காரனா மாறிட்டு They will run after their work forever and they will become குடும்பம் பிள்ளைன்னு ஓடி போய் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் கடைசில they'll run after their family, after their children, and they will lose everything. இயேசுன்னு ஓடுறவன் வெட்கப்பட்டு நின்னதே கிடையாதுங்க. But a person who runs after Jesus, he shall never be Hallelujah. ashamed. Hallelujah. இந்த ஆண்டு இயேசுன்னு ஓடுங்கம்மா. This year run saying Jesus, நீ Jesus. எவ்வளவு நாள் உன் கணவர் பின்னாடியே ஓடிட்டு இருக்க போற? How long are you going to run behind your husband? பிள்ளைகளுக்காகவே உழைச்சு நீ ஓடாய் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. If you run behind your children, you're not going to get கல்யாணம் கட்டி anything. உனக்கு பபாய் சொல்லிட்டு போய்டான் ஜாலியா. They will get married and they'll say bye and they'll leave you. ஆண்டவர்னு ஓடி பாரு. So you should run behind the Lord. ஆண்டவர் உனக்காக ஓட ஆரம்பிப்பார். The Lord will start running for you. Hallelujah. Hallelujah. அதுதான் ஆண்டவர் ரொம்ப ஜாலியான லைஃப் கிறிஸ்டியன் லைஃப்ன்றது. Christian life is a very jolly life. என்ஜாய் பண்ணனும் கர்த்தரோடு கூட. You should enjoy your life with அவர் Christ. ஐக்கியத்தை என்ஜாய் பண்ணனும் ஒவ்வொரு நாளும். You should enjoy your relationship with Christ. அதனால தான் ஒவ்வொரு நாளும் விட்டுட்டு ஓடுறேன் எங்கயாவது ஜெபிக்க இடம் கிடைக்காதானே. ஹalleluya. உண்மையா சொல்றேன் எனக்கு என் ஃபேமிலி கூட இருக்கிறதை விட ஆண்டவரோடு கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அது என் மனைவிக்கு பிடிக்காது. அதனால ஃபேமிலியை விட்டுட்டு வாழறேன்னு கிடையாது. அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு முடிச்சிடணும். ஆனா பெரும்பாலான நேரம் நீங்க கர்த்தரோடு கூட இருக்கும். You should spend major part of your time with the Lord. நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்குங்க. If you are connected with the Lord, your family will be blessed. ஆண்டவர் உங்களை நிம்மதியா வாழ வைப்பார். The Lord will let you live in peace. சமாதானத்தோடு வாழ வைப்பார். You will live in peace. நான் சொல்றேன் இந்த ஆண்டு தயவு செஞ்சு ஊழியம் செய்யுங்க. This year please do ministry. எவ்வளவோ ஊழியத்தை பத்தி நான் பேசிட்டேன்.
I have spoken so much about the வெளிய work of இருக்கிற the எவ்வளவு Lord. பேர் இணைஞ்சு ஊழியம் செய்ய தயாரா இருக்கிறாங்க. Many people from outside are ready to connect with our church to do சபாக்கள் ministry. எழும்பணும் இந்த ஆண்டு. But I want our church people to rise up this ஊழியத்துல year. வல்லமையா எழும்பி பிரகாசிக்கணும். I want you to rise up and shine in ministry. பாஸ்டர் தினேஷுக்காக ஊழியம் செய்ய கூப்பிடல. You are not going to be working serving Pastor வானத்தை பூமி Dinesh, சிருஷ்டித்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய. but you are going to be serving the Lord who created the heavens and the earth. ஹalleluya ன்னு சொல்லுங்க. Hallelujah. எனக்கு காலையில ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. This morning a sister called. நான் ஒரு இடத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அவங்க ஃபோன் பண்றாங்க. I was fasting and praying and a sister called me. அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மதுரை கூடல் நகர்ல வந்தீங்கல்ல. She said 6 months back you came to Madurai to a place called Kudal Nagar. நானு என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அந்த சபையில இருக்கிறாங்க. நான் பக்கா இந்து. அவங்க என்ன அந்த சபைக்கு அன்னைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க, நீங்க வரீங்கன்னு சொல்லி. I belong to a Hindu family and my relative who is in that church brought me to that service because you're coming there. அவங்க சொன்னாங்க, நாங்க பக்கா இந்துங்க ஐயா நாங்க. I belong to a very orthodox Hindu family. என் கணவர் சபைக்குன்னு தெரிஞ்சு நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சா நான் அடிச்சே போட்டுடுவார். அப்படிப்பட்ட ஆளு என் கணவர். If my husband knows that I've come to the church, he will beat me. ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனைனா 10 வருஷங்களுக்கு குழந்தையே இல்லையா. But it's been 10 years we did not have any children. இவ்ளோ கோயில் கோலம் ஏறியாச்சு. We went to many temples. கருத்தரிப்பான அது கலஞ்சு போய்டும், நிக்கவே நிக்காது. 10 வருஷமா அதுதான் பிரச்சனை. I will be conceived but then it will get aborted. ஆனா அன்னைக்கு அந்த மாசம் நான் உங்களை வந்து அந்த சபையில சந்திச்சு நீங்க எனக்காக ஜெபிச்சீங்க. That month I came to the church and you prayed for me. நீங்க ஜெபிக்கும்போது நான் கீழே விழுந்தேன். When you prayed I fell down. நான் எழுந்து வீட்டுக்கு போயிட்டேன். I just stood up and went home. அந்த மாசமே நான் பிரெக்னன்ட் ஆனேன். That very month I was conceived. இப்போ நான் 5 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கேன். Now I am 5 months pregnant, she said. சொன்னாங்க 10 வருஷம் எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்ல. For 10 years I was not blessed with a நீங்க child. ஜெபிச்ச அந்த 2 நிமிஷம் ஜெபத்துல நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். But just 2 minutes prayer and I'm conceived. அது மாத்திரம் இல்ல. Not only that. என் கணவருக்கு நல்ல வேலை கிடையாது. My husband did not have a good நான் எங்க business. வேலைக்கு போல. I was also not working. ஆனா இந்த 5 மாசத்துல நாங்க 4 லட்சம் ரூபாய் கடனை தீர்த்துட்டோம். But in this 5 months we have paid 4 lakhs in debt. கர்த்தருக்கு பிள்ளை பாக்கியத்தையும் கொடுத்துட்டாரு. The Lord gave me the gift of the womb. 4 லட்சம் ரூபாய் கடனையும் ஆண்டவர் நீக்கி போட்டுட்டார். And the Lord has also removed 4 lakhs debt. இந்த ஆண்டவர் மெய்யான தெய்வம்னு சொல்லி நான் இப்ப விசுவாசிக்கிறேன். I believe that he is the real God. என் கணவருக்கு தெரியாத நான் ஆண்டவரை இப்ப பின்பற்ற தீர்மானம் எடுத்திருக்கிறேன். My husband doesn't know that I've decided to follow the Lord. நீ கர்த்தரை தேடும்போது, when you seek the Lord, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, when you call upon the Lord, கேளாத ஐஸ்வரியத்தை கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் தருவார். He will give you the blessing that you have not asked for. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு தருவார். The Lord will give you the strength to earn the இந்த blessing. ஆண்டு நான் பெருகுகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. Keep saying that this is the year of my சொல்லுங்க, அவருடைய expansion. கிருபையில நான் பெருகுவேன். I will expand in his grace. பரிசுத்த ஆவியின் வல்லமையில நான் பெருகுவேன். I will expand in the power of the Holy Spirit. ஐஸ்வரியத்துல பெருகுவேன். I will also expand in worldly சொல்லுங்க, இந்த blessings. 3 பெருக்க இந்த வருஷம் என் வாழ்க்கையில நடக்கும். These 3 expansions will happen this சொல்லுங்க, இந்த year. 3 பெருக்க என் வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். These 3 expansions will happen கிருபை definitely. பெருகும். The grace will expand. அபிஷேகம் பெருகும். Anointing will என்னுடைய expand. பொருட்கள் பெருகும். And my worldly blessings will எத்தனை பேர் இதை expand. நம்புறீங்க? How many of you believe this? இதுதான் கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிற This செய்தி. is what the Lord is going to give us this year. சொன்னதை நிச்சயமா உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். Whatever he said, he will do it. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிற அடுத்த ஆண்டு நமது சபை மக்கள் நிறைய பேர் கார்ல தான் வந்து அடுத்த நியூ இயர் சர்வீஸ்க்கு I வருவாங்க. believe that many of our church believers will come to the New Year service in car. சொந்தமா நிறைய பேர் வீடு வாங்கி இருப்பீங்க. Many people would have got own houses. அடுத்த நியூ இயர் சர்வீஸ்ல நிறைய பேர் பிள்ளை பிரதிஷ்டைக்கு கொண்டு வருவீங்க உங்க பிள்ளைகளை. Next New Year service, many people will bring their children for dedication. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக. This will happen in the name of Jesus Christ. Hallelujah. Hallelujah. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா? Let us stand up for prayer. கண்களை மூடி அப்படியே கைகளை கூப்பி இருக்கிற இடத்துல எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஹalleluya. உமக்காக ஏதாவது செய்ய நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உமக்காக ஏதாவது செய்ய நான் தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தொடுங்கப்பா. என் குடும்பம், என் வீடு, என் பிள்ளைங்க, வருமானம், இதையே நான் சுத்தி 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 வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். உமக்காக என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
உமக்காக என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக என் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அனல் பற்றி எரிய நான் ஒப்பு கொடுக்கிறேன். அனல் பற்றி எரிய ஊழியம் செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியம் செய்ய என் சுயத்தை வெறுத்து உமது ராஜ்யத்தை கட்ட நான் தீர்மானம் எடுக்கிறேன். என் சுயத்தை வெறுத்து உம்முடைய என் சுய நலங்களை எல்லாம் இன்று இரவு கல்வாரி சிலுவையில நான் தகன பலி இடுகிறேன். தகன பலி இடுகிறேன். சர்வாங்க பலியா என்னையே இன்று இரவு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். புதிய வருடத்துக்கு நுழைய இன்னும் 10 நிமிடங்கள் உண்டு ஆண்டவரே. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்த ஆண்டு நான் வேறு மனுஷியாய் மாற வேண்டும், வேறு மனிதனாய் மாற வேண்டும். என் வாழ்க்கை உமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். யாரும் இங்க வேடிக்கை பார்க்க கூடாது, கண்ணை திறக்க கூடாது, நீங்க சும்மா நிற்க கூடாது. நீங்க சும்மா நின்றா தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் படுத்து தூங்குங்க. எல்லாரும் ஜெபிக்க வந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். யார் வாயங்க சும்மா இருக்க கூடாது. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்க, கைகளை கூப்பியோ உயர்த்தியோ ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு நீங்க வேண்டாம் ஆண்டவரே. I need more of you Lord, I need more of you. எனக்கு நீங்க வேண்டும் சுவாமி. கேளுங்க ஆண்டவரை பார்த்து, எனக்கு நீங்க வேண்டும், உங்க பிரசனை எனக்கு வேண்டும். உங்க பிரசனை இல்லாத நான் வருகிற ஆண்டுக்குள்ள நுழைய நான் விரும்பல தேவா. நாங்கள் எதினால் விசேஷித்த மாணவர்கள், நீர் எங்களோடு கூட வருகிறதினால் தானே. எதினால் ஆண்டவரே நாங்கள் வருகிற ஆண்டு நாங்கள் விசேஷித்த ஜனங்களா இருப்போம். நீர் எங்களோடு வருகிறதினால் தான் நாங்கள் விசேஷித்த ஜனங்களா இருக்க போகிறோம். ஆண்டவரே நான் உங்க கையை பிடித்துக் கொள்ளுகிறேன். என்ன 2024 ஆண்டுக்குள்ள என்ன கொண்டு போங்க ஆண்டவரே. நீங்க சொல்வீர்களானால் தேவ பிரசன்னம் உன்னை சூழ, அக்னி ஜுவாலையாய் உன்னை சுற்றிலும் இறங்கி, தேவ மகிமை உன்னை நிரப்பி 2023 இருந்து 2024 காலடி எடுத்து வைக்கும் போது நீ தனித்த பிள்ளையாக அல்ல, நீ தேவனோடு தேவ சமூகத்தோடு நீ கடந்து செல்ல உதவி செய்வார். லாபா ஷபா லாபா தீரா கட்ட லாபா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில பேசி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க. நல்லா கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. லாபா சேண்ட் லாபா தராட்டா லீகடோ லாட தர தர கட லாபா தரா. நல்லா கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி சொல்லுங்க, ஆவியானவரே நான் உங்களுடைய வஸ்திரத்தை பிடித்துக் கொள்ளுகிறேன். என எவ்வளவு ஆழத்திற்குள்ள, என எவ்வளவு அபிஷேகத்தின் ஆழத்திற்குள்ள, எவ்வளவு தேவனுடைய பிரசனத்துக்குள்ள என்னை இழுத்து செல்ல முடியுமோ என்னை இழுத்து செல்லும். நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்லி அப்படி அந்நிய பாஷையில பேசி நீங்க ஜெபிக்கிற வேளையில தேவ பிரசனம் உங்களை சூழ பாளையம் இறங்க ஆரம்பிக்கும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. யாரும் சும்மா இருக்க கூடாது. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் ஒரு 7 நிமிடங்கள் இருக்கிறது புதிய ஆண்டுக்குள்ள நுழைய. சத்தத்தை உயர்த்தி ராஜா என்று சொல்லுங்க, நல்லவரே என்று சொல்லுங்க, வல்லவரே என்று சொல்லுங்க, அற்புதமானவரே என்று சொல்லுங்க. நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிக்கும்படியாய் பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தேவனுடைய வல்லமை உன்மேல இறங்குகிறது, தேவ மகிமை உன்மேல இறங்குகிறது. லே ஷந்தல கடதத லகதர கதர கதுதர லதர பலகதர. Jesus Jesus Jesus, receive his presence, receive his fire. லே துரா தலகதர கதா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதையும் தனது அக்கினி சிறகுகளால் மூடி இருக்கிறார். இந்த இடம் முழுவதும் அவருடைய அக்கினி சிறகுகளால் மூடப்பட்டிருக்கிறது. ஷமா லாமா ஹந்துரு லபா ஹட்ட லபா தர்ர கட லபா. எல்லா அந்தரங்க கிரியைகள், அந்தகார கிரியைகள், உன்னை பலவீனப்படுத்துகிற எல்லா பாவத்தின் கிரியைகளை உதறி தள்ளி ஒரு புதிய வல்லமையோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய ஆவியோடு, புதிய பலத்தோடு உன் சிறகுகளை அடித்து எழும்புவாயா கர்த்தருக்காக. லமா சந்த ராபா ஷலமா ஹந்த லா கதர கடல மந்தர கடலபா.
நீர் மாத்திரம் இல்லை என்றால் மண்ணாய் போயிருப்பேன். நீர் மாத்திரம் இல்லை என்றால் வேறற்று போயிருப்பேன். நீர் மாத்திரம்னு சொல்லுங்க. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மண்ணாய் போயிருப்பேன். நீர் மாத்திரம் இல்லை என்றால் வேறற்று போயிருப்பேன். என் மீது கிருபை வைத்ததனா உயிரோடு இருக்க செய்தீரே. என் மீது கிருபை வைத்ததனா உயரத்தில் ஏற செய்தி. கைகளை உயர்த்தி என் தகப்பனே என் இயேசுவே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆராதி உம்மை தொழுகிறோம். என் தகப்பனே என்று சொல்லுங்க. என் தகப்பனே என் இயேசுவே உம்மை தொழுகிறோம். இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனேன்னு சொல்லுங்க. இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே என்றென்றும் கைவிடாத நேசரே. இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே என்றென்றும் கைவிடாத நேசரே. காணாமல் போன ஆட்டினை போல திசை தெரியாமல் அலைந்தேனே. காணாமல் போன ஆட்டினை போல திசை தெரியாமல் அலைந்தேனே. முட்களிலும் கற்களிலும் காயப்பட்டு போனேனே. என்னையும் தேடி வந்தீரையா. ஜீவனை கொடுத்து மீட்டீரே. என் தகப்பனே. கைகளை அசைத்து பாடுங்க. கைகளை அசைத்து உம்மை தொழுகிறோம். என் தகப்பனே என்று சொல்லுங்க. என் தகப்பனே என் இயேசுவே உம்மை தொழுகிறோம். உந்தன் நாமத்தை இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே என்றென்றும் கைவிடாத நேசரே. இன்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே துடைத்து போட்ட கந்தையை போல குப்பையில் நானும் கிடந்தேனே. துடைத்து போட்ட கந்தையை போல குப்பையில் நானும் கிடந்தேனே. நாற்றமெல்லாம் நீக்கினீரே. வாசனையாய் மாற்றினீரே.
ராஜாக்களோடு அமர செய்து பிரபுக்கள் மத்தியில் உயர்த்தினீரே என் தகப்பனே. என் இயேசுவே. ஒரே குரலாய் எல்லாரும் பாடுங்க. உம்மை என் தகப்பனே லபா ராஷதரா பகதுரகடலபா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே, என்றென்றும் கைவிடாத நேசரே. என்றென்றும் கைவிடாத நேசரே. ஷலபா கதரகடல பதரகடா. கைகளை அப்படியே எல்லாரும் உயர்த்தி உயர்த்தி கைகளை உயர்த்தி ஏகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும். திரும்ப இன்னொரு முறை சொல்லுவோம். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். துதி போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஷலபா கதரா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. துதிப்பேன்
உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பேன். அவர் அப்படியே ஆராதித்துக் கொண்டே புதிய வருடத்துக்குள் மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியோம் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஷகதர பகதல பதர உமக்கே தேவா. துதியும் கணமும் என்று சொல்லுவோம். துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஜீசஸ் ஜீசஸ். கிருபைகள் கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை கண்டு கொண்டீரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியோம் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. லபதர கடல பதர உமக்கே தேவா, உமக்கே. சோதனை என்னை சூழ்ந்த போது நீர் காத்தீர், வேதனை என்னில் வந்த போது துணை நின்றீர். சோதனை என்னை சூழ்ந்த போது நீர் காத்தீர், வேதனை என்னில் வந்த போது துணை நின்றீர். துதியோம் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சொல்லிக்கொண்டே இருங்க. துதியோம் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கண்ணீர் என்னில் வந்த போது நீ துடைத்தீர், என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே தீர்த்தீர். கண்ணீர் என்னில் வந்த போது நீ துடைத்தீர், என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே தீர்த்தீர். துதியோம் கணமும் எல்லாம் துதியோம் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கணமும் சொல்லுங்க. துதியோம் ஷலகதரகதரகடலபா தேவா, உமக்கே. துதியோம். முழு பலத்தோடு அவரை ஆராதி, முழு பலத்தோடு அவரை உயர்த்து. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகள் அசைத்து ஆமென். ஹல்லேலூயா. ஷகதரகதரகடலபா ஆமென். ஹல்லேலூயா. உயர்த்துவோம். இன்னொரு முறை கூட ஒரே குரலாய் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.
அல்லேலூயா 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 ஆமென். யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கல, ஆனால் தேவன் உன் சந்ததியை காணும்படி கிருபை செய்தார். 2020 பார்ப்பேன் என்ற நம்பிக்கை இல்லாம நம்ம நுழைந்தோம். ஆனா தேவன் 2024 நாம் காணும்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளையை நீ பார்க்க மாட்டாய் என்று நினைத்தாய், ஆனால் கர்த்தர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க செய்ய அவர் வல்லவர், அவர் உண்மையானவர். உன்னை தாயின் கருவிலே சுமந்து நடத்தினவர். ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர். ஜெபிங்க ஜெபிங்க, அவர் ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க, அவரை துதிங்க. துதிக்க அவர் ஒருவரே பாத்திரர், புகழ்ச்சிக்கும் கனத்துக்கு அவர் ஒருவரே பாத்திரர். நல்ல அந்நிய பாஷைகளில் பேசி கைகளை தட்டி யோசேப்பு சொல்கிறான் தன் சகோதரர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். எவ்வளவோ கூட்டம் உனக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைத்து உனக்கு செய்வனை செய்தார்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடுவோம். துர்ச்சைகளுக்கு இடமாய் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி லபா ஷத லத தர கட தர கட லேக தர கட. நல்ல நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, மரணத்தின் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோம். இந்த 2024 உன் வீட்டை மரணம் தொடாது. கர்த்தர் அதை கேன்சல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு தப்புவிக்கிற கர்த்தர் 2025 நீ பார்க்கும்படி செய்வார், உன் பிள்ளைகளை பார்க்கும்படி செய்வார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அநேகர் மேல ஒரு புதிய அக்கினி இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். அநேகர் மேல ஒரு மேகம் போன்ற மகிமை. Jesus, receive that anointing, fire anointing. லபா ஷத லபா தர கட. நல்லா விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ஹல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். கர்த்தரோ உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தை தேடி ராஜாக்களும் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லா ஷக தர கட. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழைய வைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. முந்தின வைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ கர்த்தர் புதிய காரியங்களை உனக்கு இந்த 2024 செய்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, ஆர்ப்பரிங்க, கர்த்தரை துதிங்க, அந்நிய பாஷையில பேசி கைகளை தட்டுங்க. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் உன் பாதைகளை நெய்யாய் பொழியும்படி செய்வார். நீ வெட்கப்படுவது இல்லை, நீ அவமானம் அடைவது இல்லை. நீ அவமானத்தை சந்தித்த அதே மனிதர்களுக்கு முன்பதாக நீ கனம் நிறைந்த மனிதனாய் எழும்புவாய். நல்லா ஜெபிங்க நல்லா ஜெபிங்க. கர்த்தர் அநேகர் மேல இறங்குகிறார், கர்த்தர் அநேகரை தொடுகிறார். புதிய வல்லமை உங்களை மூடுகிறது. உன் வீட்டில் இருக்கிற அந்த துக்கத்தை கர்த்தர் அகற்றி போடுகிறார். இனி அந்த துக்கம் உன் வீட்டில் இருக்காது. நீ வீடு போய் சேர்வதற்குள்ளாக உன் வீட்டில் அந்த துக்கம் இருக்காது. மரணத்தை கர்த்தர் ஜெயமாய் விழுங்கி எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடி அதை முற்றிலுமாய் நீக்கி விடுகிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல எனக்கு ஊழியம் செய்கிற அநேகர் உண்டு. இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று முத்திரை இடப்பட்ட அநேகர் உண்டு. இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகிக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வருகிற ஆண்டு நீ எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் உன்னை இப்போது மூடுகிறது. ஆண்டவர் அநேகர் மேல இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். அநேகர் அக்கினி அபிஷேகத்தை பெறுறீங்க. புதிய ஆண்டுக்குள்ள நுழைவதற்கு முன்பதாக ஒரு வல்லமை. ரிசீவ், ரிசீவ். ஜீசஸ், ஜீசஸ். அநேகர் மேல அக்கினி இறங்குகிறது. அநேகர் மேல ஒரு புதிய அபிஷேகம். மதகு திறக்கப்பட்டு புரண்டு வருகிற வெள்ளத்தை போல ஆவியானவருடைய தூக்கி செல்லுகிறார். ஆவியானுடைய அபிஷேகம் உன்னை தூக்கி செல்லுகிறது. ஏய், ஏய். Shala tara gata tara gata. Receive that fire anointing. Fire. லே ஷதரபா. உன்னை துரத்தி கொண்டிருந்த எல்லா பில்லி சுனிய ஏவல் ஆவிகளை இனி நீ துரத்துவாய். இந்த ஆண்டு நீ துரத்துகிற ஆண்டு. நீ ஓடுகிற ஆண்டு அல்ல. நீ முதுகை காட்டின நாட்கள் முடிந்தது. அது 2023. இது 2024. கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் உனக்கு முன்பதாக புறப்பட்டு போகிறார். உனக்கு முன்பதாக அக்கினி சமமாய். நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ இங்க செபிக்கிற வேளையில ஒரு மகிமையும் வீட்டுக்குள்ள இறங்குகிறது. ஒரு அக்கினி உன் நிலத்தின் மேல வருகிறது. நீ இங்க செபிக்கிற வேளையில கர்த்தர் இந்த 2024 12 மாதங்களில் இறங்குகிறார். ஷல தர கத்த ரக்க தல கத்த தர கத்த தர கட்ட தல கத்த தர கட்ட. நல்ல அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. ஒரு ஆவியின் நிறைவு வருகிற வரையில பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை பூரணமாய் நிரப்புகிற வரையில பேசிக்கிட்டே இரு. ஷே லதா லகா தரகட 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 லகா ஷகதரா. கர்த்தர் சொல்லுகிறார், என் வருகைக்கு முன்பதாக இந்த கூட்டத்தில் ஒரு சுவிசேஷ குழு எழும்பும் என்று சொல்லுகிறார். இந்த கூட்டத்தில் ஒரு சுவிசேஷ ரதம் உண்டு கர்த்தருக்கு. லபா ஷத்த ரபா கத்த ரபா. இந்த ஆண்டு உங்களையும் அறியாம அநேகர் உயிர் கொண்டு எழும்ப போறீங்க. உங்களையும் அறியாம ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து வர போறீங்க. உங்க மூலமாய் ஆண்டவர் உங்கள் தெருவை சந்திப்பார், உங்கள் வீடுகளை சந்திப்பார். நீங்க வேலை செய்கிற இடத்துல அற்புதங்களை அடையாளங்களையும் பார்ப்பீங்க. கைகளை தட்டி அதை பெற்றுக்கொள். இந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தர் உன் நெற்றியிலே இப்போது முத்திரை இடுகிறார். நீ கர்த்தருடைய ஊழியக்காரன், நீ கர்த்தருடைய ஊழியக்காரி. ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்திலேயே ஆண்டவருடைய புகழ்ச்சியா இருக்க பண்ணுவார். நீ எந்த இடத்தில் அவமானப்பட்டு குனிந்தாயோ அதே இடத்துல நீ நிலம் வாங்கி வீடுகளை கட்டி உன் குடும்பம் உயர்த்தப்படும். லா ஷத லாபா கத்த ராபா ஹலா பத்தர கத்த லாபா. உனக்கு விரோதமாக இருக்கிற கோர்ட்டு கேசுகளை கர்த்தர் முறிக்கிறார். தேவ தூதர்கள் அதற்காக அனுப்பிவிடப்படுகிறார்கள். நீ கர்த்தரை சார்ந்து நிற்கிறபடியால் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஆண்டு நீ எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டு. இந்த ஆண்டு நீ வளருகிற ஆண்டு. நீ பெருக்கத்துக்குள்ள போகிற ஆண்டு. நீ நெருக்கத்தில் இருக்க மாட்ட. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் கண்கள் உன்னையே நம்ப முடியாத அளவு ஆண்டவர் இந்த ஆண்டு உன்னை உயர்த்துவார். உன் சொந்த கண்களை உன்னை நம்பாது. எழுதி வைத்துக் கொள்ளுத. உன் சொந்த கண்களே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை நம்ப முடியாத அளவு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஷல மக தல கத்த தர கட்ட லே கத்த ரகட். சகல கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க சிஸ்டர்? சகல கண்களுக்கு முன்பதாக நான் மேன்மை அடைவேன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. 2024
சகல கண்களுக்கு முன்பதாக நான் மேன்மைப்படுவேன். என் தொழில் மேன்மை அடையும், என் வேலையில நான் மேன்மை அடைவேன். என்னை குறித்ததான பயங்கரம் எல்லாரையும் பிடிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, என்னை குறித்ததான பயங்கரம் என்னை எதிர்க்கிற எல்லாரையும் தாண்ட பிடிக்கும். ஷலம்மா ஹந்தலாக தேகடா ஷக தீடன் தரக தலகதராக தலபதராலபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு தேசத்தில் அநேக ஊழியக்காரர்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார். இந்த ஆண்டு நடக்கும் பாருங்க, நிறைய ஊழியக்காரர்கள் தேசத்துல பெருகுவாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவு ஒரு எழுப்புதல் எல்லா மாநிலங்களுக்குள்ள வரும். எல்லா மாநிலங்கள் எழுப்புதலை சந்திக்கிற ஆண்டு 2024. சிறு பிள்ளைகள் கைகளை கொண்டு ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்வார். சிறு பிள்ளைகள் தொட்டு ஜெபிக்க கண்கள் திறக்கப்படும், ஊமையர்கள் பேசுவார்கள், முடவர்கள் எழுந்து நடப்பார்கள். ஹalleluya. இந்த ஆண்டு எழுப்புதலை சந்திக்கிற ஆண்டு. லா மா ஷாத்தா லாகா தேகடா ஷகலே பதராக தரகட நாமந்தல கண்டலபரா. ஹalleluya ஹalleluya. ஜீசஸ் 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 ஜீசஸ். மக்க நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள என்னை கொண்டு வந்தீரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ள என்னை கொண்டு வந்தீரே. உங்களால முடியும்னா பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கைகளை பிடித்து, கூடுமானால் பிடிச்சு கொள்ளுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். உங்களால முடியும்னா பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கைகளை பிடித்து 2 பேரா கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபிங்க, மாறி மாறி ஜெபிங்க. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பத்திற்காக ஜெபிங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கைகளை உங்களால கூடுமானால் பிடித்து கொண்டு ஹalleluya, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட. ஷலா கதரக தலதரகடலபா. ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம். லோமா ஷக தரகடலபா. 2 பேர் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல சூடு உண்டாகும். 2 பேர் ஜெபிக்கும் போது பரலோகம் திறக்கப்படும். 2 பேர் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல வல்லமை வெளிப்படும். 2 பேர் ஒருமனப்படும் போது பரலோகம் அதை அப்படியே கேட்கும். லா ஷத லாமா கதரக தேதரா. ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆண்டு எங்க சபையில ஒருத்தர் கூட பின்மாற்றத்துல போக கூடாது, ஒருவர் கூட பின்மாற்றத்துல போக கூடாது. இந்த ஆண்டு எங்க சபையில ஒருவர் கூட பில்லி சூனிய ஏவல் பிரச்சனையில தாக்கப்படக்கூடாது. எங்க சபை வெற்றி உள்ள சபையா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க சபையில எல்லாரும் ஜெயம் பெற்று எழும்பணும் ஆண்டவரே. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஒருவர் கூட வேலை இல்லாம இருக்க கூடாது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும். ஒருவர் கூட பணம் குறைவில் இருக்கக்கூடாது, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாருடைய பிசினஸும் ஹalleluya 30, 60, 100 மடங்கு பெருக ஆரம்பிக்கணும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம் மத்தியிலே நின்று நம் ஜெபங்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபங்களை கர்த்தர் விசாரிப்பார். நீண்ட நாட்கள் நீ காத்திருந்து ஜெபித்தாய் அல்ல, இந்த ஆண்டு நீ அவைகள் எல்லாவற்றுக்கும் பதிலை பெறுகிற ஆண்டாகவே இருக்கும். ஹalleluya. இந்த ஆண்டு நீ சோர்வுல படுத்திருக்கிற ஆண்டு அல்ல, இந்த ஆண்டு நீ ஜெபிக்கிற ஜெப வீராங்கனையா எழும்பி பிரகாசிப்பாய். நீ சோர்வுல இருக்க மாட்டாய். இந்த ஆண்டு முழுக்க கர்த்தர் உன் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றி உன்னை அதிசயமாய் நடத்துவார். ஷலமக தேகதா தினி கதலப கதரகடல பதரகடல பரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. இந்த புதிய வருடத்துல தேசத்துல எந்த அழிவும் சந்திக்க கூடாது. இந்திய தேசத்துல அழிவுகள் ஏற்படக்கூடாது, இயற்கை அழிவுகள் ஏற்படக்கூடாது, தீவிரவாதத்தினால் வருகிற அழிவுகள் வரக்கூடாது.
ஜெபிங்க ஜெபிங்க. இந்திய தேசத்துக்காக ஒரு நிமிஷம், சில நிமிடங்கள் திறப்பின் வாசலில் நின்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற 7 பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுவீராக. இந்திய தேசத்தில் இருக்கிற வயதான விதவைகளை கர்த்தர் நினைவு கூறுவீராக. வீடு வாசல் இல்லாம தெருவில் படுத்து உறங்குகிற 20 கோடி ஜனங்களை என் ஆண்டவர் இந்த ஆண்டு நினைவு கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்துங்கப்பா. ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, என் இந்திய தேசம் சந்திக்கப்படட்டும், இந்திய தேசம் சந்திக்கப்படட்டும், இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏழைகள் நிறைந்திருக்கிற என் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேசத்தை சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் தேசம் சந்திக்கப்படட்டும், என் தேசம் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும், ஏழை மக்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வயதானவர்கள் ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேசத்தை ஆளுகிற அரசியல்வாதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை ரட்சிப்பீராக. கர்த்தர் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற அதே வாய்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் ஒரு எழுப்புதலை அரசியல் கூட்டங்களுக்குள்ள செய்வீராக. ஜெபிங்க 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 ஜெபிங்க. லாபா ஷாக்கா தர கட்டா லக்கா தர கட்டா தர கட்டா தர கட்டா. எங்கள் தேசம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. நாத்திகர்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும், ரவுடிகள் ரட்சிக்கப்படட்டும். என் தேசம் இயேசுவை அறிகிற ஆண்டாய் இந்த 2024 காணப்பட நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த 2024 அதிகாலை வேளையில திறப்பின் வாசலில் நிற்கிறோம். லாபா ஷலபா கட்டலாதரா. எல்லாரும் ஒரு நிமிஷம் மிஷனரி மார்களுக்காக அப்படியே ஜெபிப்ப. இந்திய தேசத்துல தன் குடும்பத்தை விட்டு ஏதோ ஒரு மூலையில போய் உட்கார்ந்து மொழி தெரியாத, இடம் இல்லாத, வீடு இல்லாத குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு அந்த இடத்துல போய் இயேசுவை பற்றி அறிவிக்கணும்னு சொல்லி வேதனையின் மத்தியில நிற்கிற மிஷனரி மார்கள் எல்லாம் நினைவு கொண்டு இந்த வேளையில ஜெபிப்ப. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல இருக்கிற மிஷனரிகள் எல்லாம் கர்த்தர் நினைவு கொண்டு தொடுங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் ஊழியங்களை பெருக பண்ணுங்கப்பா. அவர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அவர்களை குறிவைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், அவர்களை குறிவைக்கிற எல்லா அந்தகார சக்திகள், மனுஷிக சக்திகள் இருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷாக்கா லாமா ஹந்த ராக டரா பல்லா. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி மிஷனரிகளுக்காக எல்லாரும் நம்ம ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம். மிஷனரிகளை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை படிக்க வைக்க கூட காசு இல்லாம இருக்கிற மிஷனரி மார்களை தொடுவீராக ஆண்டவரே. வெறும் 750 ரூபாய் சம்பளத்துக்கு மிஷனரிகளாய் போய் இருக்கிற எவ்வளவோ பேர் எங்கள் இந்திய தேசத்துல உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். யாருன்னே தெரியாது காணிக்க அனுப்பி வைப்பான். அந்த யூடியூப்ல பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க டொனேஷன், பில்டிங் டொனேஷன் சொன்னீங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி யூடியூப்பை பார்த்துட்டு அனுப்பி வைக்கிறேன். யூடியூப்பை பார்த்து ஜப பங்காளர்களாக இருக்கிறேன். உங்களை ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க யூடியூப் வழியாக. அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. பட் அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அமௌண்ட் வரும், பாஸ்டர் உங்கள் டீ செலவுக்கு வச்சுக்கோங்க. டீ செலவுக்குன்னா சபையின் டீ செலவுக்கு. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய நல்ல உள்ளங்கள் வீட்டிலேருந்து பார்க்குற. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நேரடியாக நான் உங்கள் முகத்தை பார்க்கல, ஆனால் நீங்கள் மறைமுகமாக இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறதும் காணிக்கை கொடுக்கிறதும் கர்த்தர் அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். God bless you. God bless you.